ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் மை சேனல் ஆர்மீஸ். என் ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்கும், ஸோ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டாபிக் பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்காதவங்க யாருமே பார்க்க வேணாம். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களை பார்க்கணும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா தான் கொண்டு போயிருக்கேன். ஸோ பாருங்கள். எனக்கு உங்களோட கமெண்ட், உங்களோட லைக் இதுதான் எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ எனக்காக ஒரு லைக், ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. மை லவ், மை ஃப்ரெண்ட், மை சிஸ்டர் எல்லாமே, என்னோட சண்டைக்காரி எல்லாமே இருக்க என்னோட கவி செல்லத்துக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி, லவ் யூடி என் செல்லக்குட்டி. நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் டி செல்லம். நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்டி. ஓகேடா, நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டோரியில் லாஸ்ட்டில் பேசியிருக்கேன், பேச வேண்டியது தான். ஸோ இதுவே ரொம்ப லாங்காக போகுது, ஸ்டோரியில் லாஸ்ட்டில் கேட்டுக்குங்க. அப்புறம் ஏன் இப்படிலாம் காமிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்லாம் கேட்காதீங்க. நான் ஏதோ காமிச்சிருக்கேன், ஸோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. பேட் கமெண்ட்லாம் யாரும் பண்ணாதீங்க, சரியா? இப்போ ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்தா ஜிமின் ரொம்ப பெரிய சிஓவாக இருக்கான். நீங்கள் தான் ஓஎன், வில்லேஜில் தான் இருக்கீங்க. நீங்கள் சரியாக படிக்கவே இல்லை, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருப்பீங்க. ஜிமின் உங்களோட அத்தை பையன்தான். ஓகேடா, இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லே ஜிமின் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஜிமின் அவனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பெரிய சிஓவாக இருக்கான் அந்த சிட்டிலே. அவன் தான் ரொம்ப பெரிய சிஓ. அவனோட அம்மா தான் இப்போது கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினோட பாட்டி தான், ஏண்டி எப்போ தாண்டி என்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்க? அவனுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, எங்களுக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது. எப்போ தாண்டி காலகாலத்தில் பேரனுக்கு கல்யாணம் பண்ணால் அவனோட பிள்ளைக்குட்டியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சாவோம் இல்லடி அப்படின்றாங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான், ஏம்மா ஏன் இப்படி சொல்கிறீங்க? இப்படிலாம் பேசாதீங்கம்மா, ஜிமினுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி நீ ஏதாச்சும் வேறு பொண்ணு பார்த்து வச்சுருக்கியா என்ன? நாங்கள் உன் அண்ணன் பொண்ணு வயனை தாண்டி ஜிமினுக்கு கட்டலான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அவளையா? இவன் ஒத்துப்பானாம்மா? அவள் கிராமத்தில் வளர்ந்தா, இவனுக்கு கிராமத்துக்கு வரவே பிடிக்காதுமா. இவன் எங்கம்மா அவளை ஏற்றுக்க போகிறான் அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிமினோட பாட்டி தான், ஏண்டி அதுக்குன்னு கிராமத்து பக்கம் வராமலே இருந்துடலான்னு இருக்கீங்களாடி? எனக்கு தெரியாது, ஒன்று வயனை கல்யாணம் பண்ணி வை, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பொண்ணை பார்த்து சட்டு புட்டுன்னு ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி வை. நானும் உங்கள் அப்பாவும் ரொம்ப முடியாமல் கிடக்குறோண்டி. காலாகாலத்தில் ஒரு கொள்ளு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்தா பார்த்துட்டு கண்ணை மூடுவோண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினோட அம்மா தான், சரிம்மா சரி, ஜிமின் வரட்டும், நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. ஜிமினோட அம்மா ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜிமினா கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியலையே. இவன்கிட்ட கல்யாணம்னு சொல்லி பேச்சு எடுத்தாலே அப்படி கோவப்படுறான். எப்போ தான் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறது? அம்மா அப்பாவுக்கு மட்டுமா? எங்களுக்கும் தான் ஆசை பேரன் பேத்தி பார்க்கணுன்னு. இவன் பண்ணிக்கிட்டா தானே அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இனிமேல் விடக்கூடாது, ஜிமினுக்கும் வயசாகுதில்ல அப்படின்ட்டு அவங்களும் இன்னைக்கு ஜிமின் கிட்ட பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரான். கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. இப்போது ஜிமின் வந்து அப்படியே அவனோட திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு அப்படியே மாடிக்கு ஏறி போகிறான். இப்போ ஜிமினோட அம்மா தான், ஏய் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜிமின் திரும்பி பார்த்துட்டு, சொல்லுங்க மம்மி. இங்கே வாடா, உங்ககிட்ட ஒன்று பேசணும்டா. என்னம்மா சொல்லுங்க. வந்துடா. என்னன்னு சொல்லுங்க, எனக்கு வேறு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். சும்மா போகிறவனை கூட்டு வச்சுக்கிட்டு அப்படியே நிற்காதீங்க, என்னன்னு பட்டுன்னு சொல்லுங்கம்மா, எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் கத்துறான். என்னடா இப்போவே இவ்வளோ கோவப்படுறானே, சொன்னால் ஒத்துப்பானா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். இவனை எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, எப்படியாச்சும் சொல்லணும். பாவம் என்னோட அம்மா அப்பா வேற முடியாமல் இருக்காங்க. இவனோட மேரேஜை பார்த்துட்டு கண்ணை மூடலான் இருக்காங்க. என்ன பண்ண போகிறேன் நான் தெரியலையே
அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு, என்னம்மா என்ன திங்க் பண்ணுறீங்க? என்ன பேசணுமோ பட்டு பட்டுன்னு பேசிட்டு போங்கம்மா அப்படின்னு ஜெமீன் கத்துறான். அது வந்துடா அது வந்து என்னம்மா என்ன சொல்லுங்க அப்படின்றான். ஜெமீனா, நீ எப்போடா மேரேஜ் பண்ணிக்க போற அப்படின்றாங்க. ஏம்மா எப்போ பாரு இதே தான் கேட்பீங்களா? வேற எதுவும் இல்லையா உங்களுக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு அப்படின்ட்டு ஜெமீன் சொல்கிறான். இல்லைடா, பாட்டி கால் பண்ணாங்கடா, அவங்களுக்கும் தாத்தாக்கும் உடம்பு முடியலையாண்டா, உனக்கு சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வைக்க சொன்னாங்கடா அப்படின்ட்டு ஜெமீனோட அம்மா தயக்கமாக சொல்கிறாங்க. ஜெமீன் நல்லா முறைச்சி பார்க்குறான். ஏய் அப்படி முறைக்காதடா, பாவம் இல்லடா, தாத்தா பாட்டி உன்னோட குழந்தைய பார்க்கணும் இல்லடா, உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்கடா அப்படின்ட்டு ஜெமீனோட அம்மா சொல்கிறாங்க. ஜெமீனுக்கு இன்னும் கோவம் வருது. இப்போது ஜெமீனோட அம்மா தான், இங்கே பாரு ஜெமீன், இன்னும் நாலு தள்ளி தள்ளி போடாதடா, பாவம்டா என்னோட அம்மா அப்பா அங்கே முடியாமல் இருக்காங்க தாத்தா பாட்டி, அவங்களுக்காச்சும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா, உனக்கு பிடிச்ச பொண்ணு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுடா, அவள்கிட்ட பேசி மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்டா. இல்லைண்ணா என்னோட அண்ணன் பொண்ணு. யாரு? வயன் ஒருத்தி இருக்காடா, என்னோட அண்ணன் பொண்ணு, வில்லேஜில், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு. என்னம்மா சொல்கிறீங்க? ஒரு வில்லேஜ் பொண்ணை நான் கட்டிக்கணுமா? நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், என்ன போயிட்டு ஒரு வில்லேஜ் பொண்ணை கட்டணும்னு சொல்கிறீங்க? இல்லைடா, நீ ஒன்றும் அவளை கட்டிக்க வேணாண்டா, உனக்கு வேறு ஏதாச்சும் பொண்ணை பிடிச்சா சொல்லுடா, அவளையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா ஜெமினா, ப்ளீஸ்டா, சீக்கிரம் இதை பற்றி திங்க் பண்ணுடா, பாவுண்டா தாத்தா பாட்டி வேற உன்னோட மேரேஜை பார்த்துட்டு தான் சாவன்ட்டு இருக்காங்கடா, அவங்களுக்காச்சும் ப்ளீஸ்டா ஜெமீன் அப்படின்ட்டு ஜெமீனோட அம்மா கெஞ்சுறாங்க. ஜெமீனுக்கு கோபமாக வருது. ஒரு பக்கம் திங்க் பண்ணி பார்க்குறான். சரிம்மா சரி, நான் இதை பற்றி திங்க் பண்ணுறேன் சரியா, அதுக்குன்னு உன்னோட அண்ணன் பொண்ணை கட்டுவேன்லாம் நினச்சிக்காத சரியா, வில்லேஜ் பொண்ணெல்லாம் நான் கட்ட மாட்டேன், நான் பார்க்குற பொண்ணு எனக்கு பிடிச்சவளாக இருக்கணும், அதுவும் எல்லாம் தெரிஞ்ச சிட்டி பொண்ணாக தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறான். சரிடா, நீனே பாருடா, உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இருந்தால் மட்டும் சொல்கிறா, அவளையே உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. ஜெமீன் அவனோட ரூமுக்கு போகிறான். அவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. எப்போ பாரு மேரேஜ் இதை பற்றியே பேசுகிறாங்க. எனக்கும் தான் மேரேஜ் பிடிக்கல, அதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னால் கேட்குறாங்களா? இந்த தாத்தா பாட்டி வேற, அவங்களுக்கு வேற உடம்பு முடியலன்றதுக்காக இப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்கோன்னு. ஜெமினா அப்படின்ட்டு மண்டையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் பெட்டில். என்னடா பண்ண போகிற? ஏதாச்சும் சீக்கிரம் முடிவிடு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சி உன் தலையில் கட்டி வச்சுடுவாங்கடா அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் ஒரு 4-5 குட்டி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு வில்லுண்டு வச்சுக்கிட்டு அதில் கல்லை பொறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாமரத்து அடியில் தான் நின்றுக்கிட்டு மாம்பழத்தை அந்த கல்லால் அடிக்கிறீங்க, அது விழவே மாட்டேங்குது. ஒயன், இதை எப்படியாச்சும் அடிச்சிடணுண்டி அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டே அந்த அகைன் அடிக்கிறீங்க. இப்போ கூட இருக்க பசங்க தான், ஐயோ ஒயனக்கா உன்னாலலாம் முடியாது, அது நீ அடிக்க மாட்டேன் பாரு அப்படின்றானோ. என்னங்கடா சொல்கிறீங்க, இப்போ பாருங்க இந்த ஒயின் கண்டிப்பாக அடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாங்காவை குறி பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் தங்கச்சி தான், ஒயன் இன்னும் என்னடி இங்கே பண்ணுற, உன்னை அம்மா எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கு, நீ என்னன்னா இங்கே வந்து இந்த பொடி பசங்க கூட உட்காந்துக்கிட்டு மாங்காய் அடிச்சு அடி தின்ற, வா வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு, அம்மாக்கிட்டே மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகிறா. இப்போ நீங்கள் தான் அந்த வில்லுண்ட, பிடிங்கடா, இந்த பிடிங்க, எங்கள் அம்மா கிட்ட வேற போய் என்னன்னு மாட்டி விட போகிறான்னு தெரியல, ஏற்கனவே எங்கள் அம்மா வேற கத்திக்கிட்டே இருந்தாங்க, வெளியில் போய் எப்போ பார்த்தாலும் அந்த குட்டி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றுறியான்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்கடா, பிடிங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு ஏற்கனவே கொஞ்சம் மாங்காய்லாம் அடித்து வச்சுருப்பீங்க, ஸோ அதெல்லாம் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடுறீங்க. இப்போது உங்கள் அம்மா தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்கள் தங்கச்சி போயிட்டு உங்களை மாட்டி விட்டுருப்பா உங்கள் அம்மா கிட்ட.
இப்போது நீங்கள் தான் வீட்டுக்கு போகிறீங்க. வாடி வா, உன் காலை கையை ஒட்டச்சி போடணும். உனக்கு அம்முட்டு திமிராடி போயிட்டு சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு மாங்காவாடி அடிக்கிற, மாங்காவை அடிச்சு வர அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. இப்போது உங்கள் அம்மா தான், ஏண்டி நான் இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கேன், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னெல்லாம் எவன்டி கட்டிப்பான், ஏற்கனவே இவ்வளோ கருப்பாக இருக்க, உன்னை கட்டிக்க எவனுமே வரமாட்டான், இதில் வேற ஊரை சுற்றிக்கிட்டு இந்த குட்டி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு மாங்காய் பறிக்க போகிறேன்னு போகிற அப்படின்னு திட்டுறாங்க. நீங்கள் அப்படியே சேடாக நிற்கிறீங்க. என்னடி என்ன எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டிக்கிட்டு இருக்கேம்மா. ஆமாண்டி, நீ பண்ணுறது மட்டும் என்ன சரியா? குட்டி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமாடி? சரி, அங்கே சாப்பாடு வச்சுருக்கேன், எடுத்துக்கிட்டு போய் தாத்தா பாட்டிக்கு கொடு போ அப்படின்னு திட்டுறாங்க. நீங்களும் அப்படியே பொறுமையாக போயிட்டு அங்கே வாளியில் ஃபுட்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் தாத்தா பாட்டி பார்க்க தான் போகிறீங்க. அவங்க வீடு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே தான் போகிறீங்க. இப்போ போனதும் ஓடி போயிட்டு பாட்டி அப்படின்ட்டு உங்கள் பாட்டியை ஹக் பண்ணிக்கிறீங்க. வாடி 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 என் பேத்தி, வயனு புள்ள அப்படின்றாங்க. என்ன பாட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவங்களா, என்னடி இன்னைக்கு உங்கள் அம்மா வழக்கம் போல் திட்டினால உன்னை? ஆமாம் பாட்டி, எப்போ பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க. உங்கள் பாட்டி உங்கள் மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. உங்கள் தாத்தாவும் தான். நீங்கள் தான் அவங்களுக்கு அடிக்கடி ஃபுட் எடுத்து போய் கொடுப்பீங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பீங்க. இப்போது உங்கள் பாட்டிக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் தான் ஃபுட்டு எடுத்து வைக்கிறீங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அந்த பாத்திரத்தெலாம் எடுத்து விளக்கி வச்சுட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட தான், சரி பாட்டி நான் கிளம்புறேன், பத்திரமா இருங்க சரியா, ஏதாச்சுன்னா சொல்லுங்கள், இந்த ஒயின் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போது பாத்திரத்தெலாம் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறீங்க. உங்கள் பாட்டியும் போயிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் இப்போது அப்படியே அந்த பாத்திரத்தெலாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தான் வரீங்க. வீட்டில் வந்து அந்த பாத்திரத்தெலாம் வச்சுட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்படியே போயிட்டு படுத்துக்கிட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஜிமின் சைட் பார்த்தா ஜிமின் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். அவன் ஃபைல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது ஜியா தான் அவனோட பிஏ. ஸோ அவள் தான் உள்ள வரா. பாஸ் இந்த ஃபைல் அப்படின்ட்டு ஒரு ஃபைலாக கொடுக்குறா. ஜிமினோ செக் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். செக் பண்ணிட்டேன் பாஸ், சைன் போட்டால் போதும் அப்படின்ட்டு சொல்கிறா. ஜிமினும் ஒரு ஃபைலாக வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சைன் போட்டு கொடுக்குறான். இப்போது ஜியா தான் போயிட்டு, பாஸ் உங்களுக்கு காஃபி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறா. ஜிமினும் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு ஜியாவை பார்க்குறான். ஜியா அடுத்தது என்ன ஒர்க் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஜிமினும் ஜியாவை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜியா சொல்லுங்கள் பாஸ், என்னாச்சு, ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறா. உனக்கு ஏதாவது லவ்வர் இருக்காங்களா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜியா தான், என்ன பாஸ் லவ்வா? ஆமாம், யாரையாச்சும் லவ் பண்ணுறியா என்ன? இல்லை பாஸ், நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்ட்டு ஜியா சொல்கிறா. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறான். ஏன் பாஸ் என்னாச்சு, எதுக்கு திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு ஜியா கேட்குறா. இப்போது ஜிமின் தான், அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். என்ன பாஸ், என்ன வேணும் சொல்லுங்கள், நான் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜியா சொல்கிறா. அது வந்து எப்படி கேட்குறதுன்னு தெரியல, சொல்லுங்கள் பாஸ், என்ன வேணும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜியா சொல்கிறேன். என்ன மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறான். ஜியா ஷாக்காக பார்க்குறா. என்ன ஜியா எதுவுமே சொல்லாமல் இப்படி பார்க்குற, என்ன பாஸ் கேட்குறீங்க, உங்களை போயிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, என்ன பாஸ் இது அப்படின்னு கேட்குறா. அது வந்து ஒன்றும் இல்லை ஜியா, எனக்கு வில்லேஜில் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கும் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதான் ஜியா. எனக்கு இப்போ திடீர்னு ஒரு பொண்ணு தேவைப்படுது, எப்படி யாரை போய் இது பண்ணுறது, ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்கறதுக்கு பதிலாக தெரிஞ்ச பொண்ணா நீ இருக்கல்ல, அதான் உனக்கு ஓகேன்னா சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன்
ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜியாவா, அது அது என்ன சார், கான்ட்ராக்ட் மேரேஜா அப்படின்ட்டு ஜியா திங்க் பண்ணுறா. இங்கே பாரு ஜியா, திங்க் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், சரியா? உனக்கு போக போக பிடிச்சா, எனக்கும் பிடிச்சா வேணா நம்ம சேர்ந்து வாழலாம். நீ கான்ட்ராக்ட் மேரேஜின்னு பார்க்காத, சரியா? எனக்கு மற்ற பொண்ணுங்கள்கிட்ட இதை கேட்கணும்னு தோணலை. நீ என் கூட இருக்கல்ல, எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். ஆஃபீஸில் எல்லா ஹெல்ப்பும் நீ தான் பண்ணுற, அதான் உன்கிட்டே கேட்குறேன் ஜியா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜியாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, திங்க் பண்ணுறா. பாஸ், வீட்டில் தெரிஞ்சா, வீட்டில் கூட நான் வேணா பேசுகிறேன் ஜியா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இல்லை வேணாம் பாஸ், வீட்டில் நானே பேசிக்கிறேன், நானே என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட பொறுமையாக பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறான். சரி ஜியா, பேசி என்னன்னு முடிவு பண்ணு, சரியா? எனக்கு நாளைக்கு பதில் சொல்லிடுறியா அப்படின்னு கேட்குறான். இப்போது ஜியாவும் சரிங்க பாஸ், நான் என்னன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சீக்கிரமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. அவளுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அவளுக்கு அப்பா அம்மா 2 பேர் மட்டும்தான், கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை. ஸோ ஃபேமிலிக்காக தான் ஒர்க் பண்ணுறா. வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே தான் ஜியா ஆஃபீஸ் வரா. ஜிமின் கிட்ட ஓகே சொல்கிறா. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினுக்கு ஜியா மேலே லவ் இல்லை, பட் மற்ற பொண்ணுக்கிட்ட கேட்கறதுக்கு மேலே ஜியா கிட்டே கேட்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஜியாவை பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் அவன் கேட்டிருப்பான். ஜியாவும் இப்போ ஓகே சொல்லிட்டா. ஸோ ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜிமின் தான் வீட்டுக்கு வரான். ஈவினிங் ஜிமினோட அம்மா தான் ஜிமினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஜிமின், என்னடா யோசிச்சிருக்க, தாத்தா பாட்டிக்கிட்ட என்னடா சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏய், என்னடா சொல்கிற, நிஜமாவா சொல்கிற, மேரேஜ் பண்ணிக்கிறியா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஓகே தாம்மா, ஓகே தான் அப்படின்ட்டு ஜிமினை சொல்கிறான். இப்போது ஜிமினோட அம்மா தான், அப்போ வைனை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு ஓகேவாடா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்போம்மா சொன்னேன் வைனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு, எப்போ சொன்னேன்? அவ்வளோலாம் கிடையாது. என்னோட செக்ரட்டரி ஜியா இருக்கான்ல, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அவங்களுக்கு கொஞ்சம் சேடாகுது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜிமின் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டான்ல, அது போதும் அப்படின்ட்டு, பரவாயில்ல ஜிமின், பரவாயில்ல, உனக்கு ஜியாவை தான் பிடிச்சிருக்குண்ணா, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாகிட்டாங்க. இப்போது அவங்க தான் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி, தான் அவங்களோட தாத்தா பாட்டிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ அம்மா, என்னடி, என்னாச்சு, என் பேரன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, ஆமாம், ஜிமின் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாம்மா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, அப்போ என் பேரனுக்கு மேரேஜுக்கு ஓகேவா? அவன் ஓகே சொல்லிட்டாம்மா, பட் அவன் என்னடி, என்னாச்சு? அது வந்துமா, அவன் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறானாம்மா, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்கிறாம்மா அப்படின்ட்டு ஜிமினோட அம்மாவும் சொல்கிறாங்க. பாட்டிக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. பரவாயில்லடி, என் பேரன் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டானே, அதுவே போதும்டி அம்மா அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு ஜிமினோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஏண்டிம்மா, மேரேஜை நம்ம குலதெய்வம் கோயிலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அந்த வில்லேஜ்லையா? ஆமாண்டி, அப்புறம் நாங்கள் எப்படி மேரேஜை பார்க்கறது? உங்கள் அப்பாவாலையும் என்னாலையும் அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாதுடி, பேசாமல் நம்ம குலதெய்வம் கோயில்லே மேரேஜ் வச்சுக்கலாம், ஜிமின் கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினோட அம்மாவுக்கும் அதான் நல்லதுன்னு படுது. ஸோ அவங்களும் சரிம்மா, நான் ஜிமின் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் தான் ஒர்க்குக்கு வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமினோட அம்மா தான், ஜிமின்
சொல்லுங்கம்மா. என்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னன்னு சொல்லுங்கம்மா. ஒர்க்குக்கு கிளம்பிட்டுருக்கேன்ல. என்னன்னு சொல்லுங்க. அது வந்துடா. என்னம்மா எப்போ வந்தாலும் ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? பேச வந்தது பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்றான். அது வந்து ஜெமினா, தாத்தா பாட்டிக்கு என்னம்மா? தாத்தா பாட்டிக்கு உன்னோட கல்யாணத்தை பார்க்கணுமாண்டா. அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்லம்மா, அப்புறம் என்ன? அது இல்லைடா, அவங்களால இவ்வளோ தூரம் கிளம்பி வர முடியாதுல்ல, அதனால் மேரேஜை அங்கே கிராமத்தில் வச்சுக்கிட்டா என்னன்னு கேட்குறாங்கடா. அங்கே குலதெய்வம் கோயிலில் உன்னோட மேரேஜை வச்சுக்கலாம்டா ஜெமினா அப்படின்றாங்க. ஜெமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னம்மா போய் அந்த ஊரில் என்னோட மேரேஜ் வைக்கணுமா? இந்த பட்டிக்காட்டில் என்னோட மேரேஜ் வைக்கணுமாம்மா? எவ்வளோ பேர் வருவாங்க, என்னம்மா இது அப்படின்னு கத்துறான். ஏய் கோவப்படாதடா, பாவம் இல்லடா, தாத்தா பாட்டி பாவம் இல்லடா, அவங்களுக்காக தானடா மேரேஜ் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ்டா அந்த கிராமத்துலேயே உன்னோட மேரேஜை வச்சுக்கலாம்டா ஜெமினா அப்படின்றாங்க. ஜெமினா, சரிம்மா, நான் இதை பற்றி திங்க் பண்ணுறேன், சரியா? இப்போ எட்ட வாங்க, நான் ஒர்க்குக்கு கிளம்பணும், டைம் வேற ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினோ ஒர்க்குக்கு கிளம்பி போகிறான். இப்போது ஆஃபீஸில் தான் ஒரு மாதிரி டென்ஷனாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். செம்ம டென்ஷனாக இருக்கான். காலையிலேருந்து அவனுக்கு அவ்வளோ ஹெட் பெயினாக இருக்குது. கத்திக்கிட்டே இருக்கான் எல்லாருக்கிட்டையுமே. ஜியாவும் இதை பார்க்குறா. என்னாச்சு பாஸ் இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜியா தான் ஜெமினோட ரூம்க்கு வரா. பாஸ், என்ன ஜியா, என்ன அப்படின்னு கத்துறான். ஒன்றும் இல்லை பாஸ், ஏன் இப்படி காலையிலேருந்து கோவமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் என்ன வச்சு செய்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன் பாஸ், என்னாச்சு? அதுவா, என்னோட தாத்தா பாட்டிக்கு என்னோட மேரேஜை வில்லேஜில் வைக்கணுமா, அதான் அவங்களால இங்கே வர முடியாதான், அதான் வில்லேஜில் மேரேஜ் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பாஸ்? அதுக்கு என்னவா, அந்த பட்டிக்காடுக்கு எனக்கு போகவே பிடிக்காது. அது ஊரா அது? அந்த ஊர் எப்படி இருக்கும் தெரியுமா? எந்த ஒரு வசதியுமே இருக்காது, வண்டி போகிறதுக்கு கூட வழியே இல்லாமல் இருக்கும், அப்படி ஒரு ஊர் அது. அந்த ஊர்ல என்னோட மேரேஜ் வைக்கணுன்றாங்க, எனக்கு அங்கே போகவே சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு ஜெமின் கத்துறான். இப்போ ஜியா தான், பாஸ் நீங்கள் மேரேஜ் பண்ணுறதே உங்கள் தாத்தா பாட்டி ஆசைக்காக தானே? அப்புறம் என்ன பாஸ், அவங்களுக்காக ஒரு நாள் தானே, பொறுத்துக்குங்க பாஸ் அப்படின்ட்டு ஜியாவும் சொல்கிறான். சரி, எனக்கு வேற இதே செம்ம டென்ஷனாக இருக்குது, இதை திங்க் பண்ணிக்கிட்டே இருந்ததில்ல, செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு ஜியா. சரி, எனக்காக ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்றான். ஜியாவும் ஓகே பாஸ், நான் போயிட்டு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு காஃபி எடுத்துக்கிட்டு வரான். இப்போ காஃபி எடுத்துக்கிட்டு வந்து தான் ஜெமின் கிட்ட கொடுக்குறான். இப்போ ஜெமின் தான், இங்கே பாரு ஜியா, என்ன பாஸ்ன்னு சொல்லாத சரியா, ஜெமின் சொல்லு ஓகேவா அப்படின்றான். இல்லை பாஸ், மறுபடியும் பாஸ்ன்னு சொல்லாத சரியா, நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஜெமின் சொல்லு ஓகேவா? ஓகே பாஸ். திருப்பி முறைக்கிறான். ஓகே ஜெமின். சரி, என்ன உங்கள் வீட்டில் பேசுனியா என்ன அப்படின்ட்டு ஜெமின் கேட்குறான். இல்லை சார், என்ன பேசலை. எப்போ பேச போகிற? நான் வேணா பேசட்டுமா உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், நானே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஜியாவும் சொல்கிறான். சரி, சீக்கிரம் முடிவு பண்ணு, இன்னும் ஒரு 1 வீக்கில் மேரேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும், கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கும் சரியா, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு அப்படின்ட்டு அவனு சொல்கிறான். ஜியாவும் பரவாயில்ல ஜெமின், அவங்க வரலன்னா கூட ஒன்றும் இல்லை, பேரண்ட்ஸ் பொறுமையாக கூட வந்துக்கிட்டோம், நம்ம போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் உங்கள் தாத்தா பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி. திருப்பி வந்து இங்கே வேணா மேரேஜ் பண்ணும்போது என்னோடய பேரண்ட்ஸும் வருவாங்க அப்படின்ட்டு ஜியா சொல்கிறா. ஜெமினா, அதுவும் சரிதான், அந்த ஊருக்கு எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போகிறதுக்கு மேலே அங்கே போயிட்டு சிம்பிளாக குலதெய்வம் கோயிலில் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாரையும் கூட்டு ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஜியாவும் சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டான். இப்போ ஜெமின் தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
என்ன பண்ணலாம், எப்படி அப்படி இப்படின்ட்டு மேரேஜை பற்றி எல்லாமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் உங்கள் தாத்தா பாட்டிக்கு ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக போகிறீங்க. இப்போது போனதும் உங்கள் பாட்டிக்கிட்ட தான் போயிட்டு, பாட்டி உனக்காக நானே இன்னைக்கு சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாரு சரியா, எப்படி இருக்குன்னு சொல்லு, உன் பேத்தியோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்றீங்க. இப்போ உங்கள் பாட்டி தான், அடியாத்தி என்ற பேத்தியா சமைச்சது, என்ற பேத்தியோட கைப்பக்குவம் அதுக்கு என்ன, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும்டி, என்ற பேத்தியா அம்முட்டு அழகாக சமைப்பா அப்படின்றாங்க. புகழாத பாட்டி, சாப்பிட்டு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சுட்டு போகிறீங்க. போயிட்டு உங்கள் தாத்தாவை கூட்டுக்கிட்டு வரீங்க. 2 பேரையும் உட்கார வச்சு ஃபுட்டு எடுத்து வைக்கிறீங்க. இப்போ தான் உங்கள் பாட்டி உங்கள் தாத்தாக்கிட்டேயும் உங்ககிட்டயும் சொல்கிறாங்க, ஜிமின் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டானாங்க. இப்போ உங்கள் தாத்தா அப்புறம் நீங்கள் 2 பேருமே உங்கள் பாட்டியே பார்க்குறீங்க. ஆமாம், இந்த ஜிமின் பேரன் இருக்கான்ல, அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா. அவனோட ஆத்தாக்காரி இப்போ தான் கால் பண்ணி சொன்னான், அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு 2 பேர்கிட்டே சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் அந்த ஊர்க்கார பொண்ணை தான் விரும்புகிறானா, அவ்வளோதான் கட்டிப்பான்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஜிமினா அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க. பட் உங்கள் பாட்டி சொல்லுவாங்க, என்ற பேரன் ஜிமினா அவனை தாண்டி கட்டிப்பான், என்ற பேரனுக்கும் என்ற பேத்திக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சா அம்முட்டு தான் இருக்கும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஜிமினை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அவன் அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்கான் தெரியுமா, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் தாண்டி உன்னை வந்து கட்டிக்கிட்டு போகிறான் உன் மாமங்காரன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் டெய்லியும் கேட்டு கேட்டு சிரிச்சுருந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி ஒரு மாதிரியாக இருக்கீங்க. இப்போ உங்கள் பாட்டி தான், ஏய் ஒயின் புள்ள பாருடி, உன் ஆத்தாக்காரிக்கிட்ட சொல்லிடு சரியா, நான் ஒரு வீக்கில் எப்படியும் கல்யாணம் வைப்பாங்க, ஸோ எல்லாம் ரெடியாக இருக்க சொல்லு. என்ன ஏதுன்னு ஏதாச்சும் வாங்கணுமா என்னெல்லாம் பார்த்து ரெடி பண்ண சொல்லு. உன் அத்தைக்காரிக்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாச்சும் வேணுமா என்னெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. அவங்க வந்தால் தங்கத்துக்கு வீடெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வைங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. நீங்களும் சரி பாட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் குரலே ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் பாட்டிக்கும் புரியுது. எப்போவுமே ஜிமின்னு உன்னை தாண்டி கட்டிப்பான், உன் மாமா உன்னை தாண்டி கட்டிக்க போகிறான் அப்படின்லாம் சொன்னோம். பட் இப்போது அவன் வேறு பொண்ணை லவ் பண்ணுறானே அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் சரி பாட்டி நான் வீட்டுக்கு போகிறேன், அம்மா வேறு தேடும், ரொம்ப லேட்டாச்சுன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போது அங்கேருந்து போகிறீங்க. ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கும் போகிறீங்க. உங்கள் அம்மா, ஏய் ஒயன் என்னடி இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த தாத்தா பாட்டி வீட்டில், போனால் சட்டு புட்டுன்னு வரமாட்டியாடி, வேலையை முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துப்ப, போகிற இடத்துல அங்கங்கே உட்காந்துக்கிறது, என்னதான் உன்னை அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் எதுவுமே காதில் வாங்காமல் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ஏய் எங்கள் அம்மா கறி கத்திக்கிட்டு இருக்கேன், எங்கடி போகிறேன், ஏதாச்சும் காதில் வாங்குறாளா பாரு, இவ இருக்கா பாரு, எதுவுமே நான் சொல்கிறத கேட்கவே மாட்டா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அப்படியே ரூமில் உட்காருங்க. இப்போ உங்கள் அம்மா தான் வந்து, ஏய் என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஒரு மாதிரி சேடாக இருக்க, என்னடி ஆச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா, பாட்டி சொல்ல சொன்னாங்க அவங்கிட்ட. என்ன சொல்ல சொன்னாங்கடி? ஜிமின் மாமா வராங்களாம், மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம், அவங்க சிட்டியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்களாம், அந்த பொண்ணை தான் கல்யாணம் கட்டிக்க போகிறாராம்மா. இங்கே தான் நம்ம குலதெய்வம் கோயிலில் தான் கல்யாணம், இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்துக்கு ரெடி பண்ண சொல்லிருக்காங்கம்மா, தாத்தா பாட்டி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்கள் ஃபேஸை பார்க்குறாங்க. என்னம்மா பார்க்குற? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, அவனாச்சும் உன்னை கட்டிப்பான்னு பார்த்தேன், அவனும் உன்னை கட்டிக்க மாட்டேன்ட்டானா? என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலடி, ஒன்று வச்சுக்கிட்டு உன் தலையெழுத்து அப்படி இருக்கு. நானும் உன் அத்தை பையனுக்கே உன்னை கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன், பரவாயில்ல, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை கட்டிக்கிறானே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உங்கள் அம்மாவும் அப்படியே ரூமை விட்டு போயிட்டாங்க.
நீங்கள் அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் தான் ஒர்க்குக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமினோட அம்மா தான், ஜிமின், கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்களே என்னென்ன வேணுமோ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க, சரியா? அந்த ஊருக்கு போகிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாமே நீங்களே முடிச்சுக்கிங்க. அப்புறம் நான் முன்னாடியெல்லாம் வரமாட்டேன், மேரேஜுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் வருவேன், சரியா? நீங்கள் தான் அங்கே போயிட்டு எல்லா ஒர்க்குமே முடிச்சு வைக்கணும். என்னாலாம் அங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது. வந்தனா கல்யாணம் முடிஞ்சிச்சா அப்படியே நான் வந்துடுவேன். அங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். என்னடா இப்படி சொல்கிற? ஆமாம்மா, ஆமாம், அந்த எந்த வசதியும் இல்லாமல் அந்த பட்டிக்காட்டில் நான் எப்படிம்மா இருப்பேன்? என்னாலாம் அங்கே இருக்க முடியாது. நீ சொன்னியன்றதுக்காக வரேன். உனக்காக அந்த ஊரில் தாத்தா பாட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு நான் அங்கேயே நான் ஸ்டே பண்ணுவேன்னா நினைக்காத, சரியா? என்னால் அங்கேயே ஸ்டே பண்ண முடியாதுமா, நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஒர்க்குக்கு கிளம்பி போகிறான். அவனோட அம்மாவும், அச்சோ இவன் இருக்கான் பாரு, ஏதோ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டானே அதே போதும், இவனோட அப்பாவும் நம்மளும் இன்னைக்கே கிளம்ப வேண்டியதான் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஊருக்கு கிளம்புறாங்க. அந்த வில்லேஜுக்கு தான் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த குலதெய்வம் கோயிலில் மேரேஜுக்கான எல்லா ஏற்பாடும் ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க, கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. சொந்தக்காரங்கள்லாம் அங்கே கிராமத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீட்டிலலாம் போய் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸஸ் போகுது. மேரேஜுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாத்தா பாட்டி கூட தான் ஜெமினோட அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ பாட்டி தான், ஏண்டிம்மா எப்போதாண்டி ஒன்று புள்ள ஜிமின் வரப்போறான்? கல்யாணத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்லாம் தெரியாதாடி அப்படின்னு கத்துறாங்க. ஏம்மா நீ வேற, அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன், அதுவே போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி தாத்தா பாட்டிக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், கிராமத்துக்கும் வரேன்னு சொல்லிருக்காம்மா, வந்துடுவாம்மா, நாளைக்கு கல்யாணம்னா நைட்டு வந்துடுறேன்னு சொல்லிருக்காம்மா. என்னடி இது, நாளைக்கு கல்யாணம்னா நைட்டு தான் வருவானா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே பண்றது இல்லையா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஜிமினோட அம்மாவும், நான் என்னம்மா பண்றது, அவன் தான் வரமாட்டேன்னு வேற அடம் பிடிக்கிறான், எப்படியும் வந்துடுவாம்மா, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல, எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ பாட்டியும் தான் சொந்தக்காரங்க எல்லாரையும் சொல்லி இவங்கள கூப்பிட்டியா அவங்கள கூப்பிட்டியா, இவங்களுக்கு பத்திரிக்கை வை அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. ஜிமினோட அம்மாவும் அவங்கள கூப்பிட்டோமா அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. எல்லா சடங்கும் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினோட அம்மாவும் அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டேஸஸ் போய்கிட்டே இருக்கு. கடைசியாக நாளைக்கு வெட்டிங்னா இன்னைக்கு நைட் ஆகுது. ஜிமின் அந்த கிராமத்துக்கு தான் வரான். அவனுக்கு வரவே பிடிக்கல அந்த கிராமம். அப்படியே பஸ் வசதியே இல்லை. அப்படியே அந்த ஊர்லேருந்து எல்லா ஜனங்களும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரத்தை நடந்து வந்தால் தான் பஸ்ஸே இருக்கும். ஸோ எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இப்படி தான் இருக்குது. அங்கங்கே மரத்தடியில் ஜனங்க உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க வெட்டிக்கதெல்லாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜிமின் வரான். காரில் தான் வரான். அவனோட காரு அப்படி குலுங்குது. ரோடு அங்கங்கே பள்ளமும் குழியுமா இருக்குது. அவன் காரு அப்படியே குலுங்குது. அவனா இதுதான் சொன்னேன், இந்த பட்டிக்காலில் கல்யாணம் வேணாம் வேணான்னு இந்த வில்லேஜில் போய் போய் என் கல்யாணத்தை வச்சு என்னை கொல்றாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவனும் அப்படியே காரில் வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபோன் எடுத்து ஜியாவுக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ, சொல்லுங்க ஜிமின். என்ன கிளம்புனியா என்ன? நான் வேணா லொக்கேஷன் அனுப்புனேன், சரியா? சீக்கிரம் வந்துடு, நாளைக்கு மேரேஜ் ஓகேவா அப்படின்றான். நான் வந்துடுறேன் ஜிமின் அப்படின்ட்டு ஜியாவும் சொல்கிறான். உன்னோட பேரண்ட்ஸ் வராங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை ஜிமின், அவங்க இப்போதைக்கு வரல அப்படின்னு சொல்கிறான். சரி சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஜியாவும் அந்த ஊருக்கு கிளம்புறான் மேரேஜுக்காக. இங்கே பார்த்தா ஜியாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் ஜிமின் தான் அவளுக்கு நிறையா காசுலாம் கொடுப்பான். அதுவும் இல்லாமல் அவனோட ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ மேரேஜுக்கு போகணும் அப்படின்ட்டு அவளும் கிளம்புறான்.
அவங்க அம்மாக்கிட்ட அவங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு கொஞ்சமாக பணமும் கொடுத்துட்டு அவள் ஊருக்கு கிளம்பி வரா. அந்த ஊருக்கு இப்போ தான் ஜிமின் போயிட்டு அந்த ஊரில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கிட்ட இறங்குறான். அங்கே பந்தல்லாம் போட்டு மேரேஜுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஜிமின் போய் இறங்குனதும் எல்லாருமே ஏய் மாப்பிள்ளை வந்துட்டாங்க, ஏய் மாப்பிள்ளை வந்துட்டாங்க, அந்த தட்டை எடுத்துவான், ஆர்த்தி தட்டை எடுத்துவான், சீக்கிரம் சீக்கிரம் ஓடியா ஓடியா அப்படின்னு ஜனங்கள்லாம் கத்துறாங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான் ஆர்த்தி தட்டை எடுத்துக்கிட்டு வந்து ஜிமினுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்துட்டு அந்த தண்ணியை தொட்டு ஜிமின் நெத்தியில் வைக்கிறாங்க. ஜிமின் அதை அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டு என்னம்மா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் அப்படின்றான். ஏய் இதுதான் சம்பிரதாயம்டா, வா உள்ள வா அப்படின்றாங்க. ஜிமினும் சரின்ட்டு உள்ளே போகிறான். எல்லாரும் ஜிமினே பார்க்குறாங்க. அவன் அவ்வளோ அழகாக இருக்கான், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கான். ஸோ எல்லா ஜனங்களும் ஜிமினை பார்க்குறாங்க. ஏய் பாத்தியா மாப்பிள்ளை எம்பிட்டு அழகாக இருக்காரு, அதான் இவ்வளோ அழகாக இருக்காதா தான் ஒயனை கட்டிக்கல. ஒயனை எப்படி கட்டிப்பாரு, அவள் தான் கருப்பாக இருக்காளே, அவளை எப்படி இவ்வளோ கலரான மாப்பிள்ளை கட்டிப்பான். அதான் அதுவும் இல்லாமல் இவர் தான் சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு, சிட்டி பொண்ணாக தான் பிடிச்சிருப்பாரு, நல்லா கலரான பொண்ணாக பார்த்து பிடிச்சிருப்பாரு அப்படின்லாம் ஜனங்க பேசிக்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் அம்மாவோட காதலையும் விழுது. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க கண் லைட்டாக கலங்குது. இதை உங்கள் பாட்டியும் பார்க்குறாங்க. உடனே உங்கள் அம்மாவை தான் ஏய் என்னடி பண்ணுற, நல்ல நேரத்தில் போயிட்டு கண் கலங்கிக்கிட்டு, அதெல்லாம் என்ற பேத்திக்கு சீமையிலேருந்து நல்ல மாப்பிள்ளையாக வருவான்டி, இதோட நல்ல மாப்பிள்ளையாக வருவான். அவளுக்கு அவள் அம்மூட்டு நல்ல பொண்ணுடி, அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை தாண்டி கிடைக்கும், நீ ஃபீல் பண்ணாதடி அப்படின்றாங்க. எங்கத்த சொந்தத்தில் இருக்கவனே கட்டிக்க மாட்டேன்ட்டான், அவளும் அவங்க மாமனை தான் கட்டிக்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அவனுக்கே அவளை பிடிக்கல. எங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி சேடாக போகிறாங்க. பாட்டிக்கும் புரியுது, அவங்களும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே இருக்காங்க. நைட்டு நிறையா ஃபங்க்ஷன் நடக்குது வீட்டில், கெஸ்ட்டுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு இந்த சவுண்டு எதுவுமே பிடிக்கல. ஐயோ என்னது இது, எல்லாம் உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தொணன்னு இப்படி தான் இருப்பாங்களா, எரிச்சலாக ஆகுது, என்னால் இங்கே இருக்கவே முடியல. எப்போ தான் மார்னிங் ஆகுமோ, சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு இந்த ஊரை விட்டு கிளம்பி போகணும் அப்படின்ட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ ஜியாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜியாவும் கால் எடுத்துட்டு சொல்லுங்க ஜிமின், என்னாச்சு, என்ன ஊருக்கு வந்துட்டியா என்ன? இப்போதான் ஜிமின் வந்தேன். சரி, உனக்கு நாங்கள் ஒரு வீடு ரெடி பண்ணிருப்பாங்க, ஸோ நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கோ சரியா? காலையில் சீக்கிரமாக கிளம்பி வந்துடு, சீக்கிரம் மேரேஜ் முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு போயே ஆகணும், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, செம்ம டென்ஷன் ஆகுது இங்கே இருக்கும்போதெல்லாம் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஜியாவும் சரிங்க ஜிமின் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே நைட்டு ஸ்கிப் ஆகுது. இப்போது மார்னிங் தான் வெட்டிங்க்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் அறக்க பறக்க ஓடிக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு எப்படியே இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஒரு பட்டு சாரி தான் எடுத்து கட்டுறீங்க, அப்படியே தலை நிறையா பூ வைக்கிறீங்க, மல்லிகைப்பூ, அப்படியே கனகாமரம், அப்படியே ஒரு ரோஸ் அப்படியே வைக்கிறீங்க, உங்கள் நெக்கில் அப்படியே செயின்லாம் போடுறீங்க, ஹேண்ட் ஃபுல்லாக வளையல் அப்படியே பொட்டு வைக்கிறீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் கிளம்பி மேரேஜுக்கு வரீங்க. இப்போ உங்கள் பாட்டி தான் ஒயன் எம்மட்டும் அழகாக இருக்கடி அப்படின்ட்டு உங்களுக்கு இது பண்ணுறாங்க, அந்த சொடக்கு முடிக்கிறாங்க. முறிச்சிட்டு என் பேத்தி இருக்காளே, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கா, என் பேத்தி அளவுக்கு வர முடியுமா? உன் தங்கச்சி இருக்கா பாரு கவி, அவ கூட இம்மூட்டு அழகாக இருக்க மாட்டாடி, அவளுக்கு எவ்வளோ பவுன் போட்டாலும் கலராக இருக்கான்னு தான் சொல்லலாம், எடுப்பாக இருக்காதுடி. ஆனால் என் பேத்தி வயனுக்கு ஒரு குண்டுமணி நகை போட்டாலும் அம்மூட்டு அழகாக தெரிகிறடி அப்படின்னு சொல்கிறாங்க. போங்க பாட்டி, நீங்கள் வேற என்னதான் இருந்தாலும் நான் அப்படின்றீங்க. ஏண்டி ஃபீல் பண்ணுற, என் பேத்தி இருக்க அழகுக்கு எவ்வளோ பெரிய மாப்பிள்ளை வரப்போகிறான் அப்படின்றாங்க. ஏன் பாட்டி நீங்கள் வேற, என்னதான் எவனுக்குமே பிடிக்க மாட்டேந்தி,
அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் அப்படிலாம் சொல்லாதடி அப்படின்றாங்க. சரி பாட்டி நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு எல்லா ஒர்க்கும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது ஊருக்குள்ளே இருக்கவங்களாம் அரசல் புரசலா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் காதுலேயும் விழுது. பத்தியா இந்த ஒயனோட மாமனுக்கே ஒயனை பிடிக்கல, வெளியூர்லேருந்து பொண்ணு கட்டுறான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. உங்கள் காதுலேயும் விழுது. உங்கள் கண்லேருந்து அப்படியே லைட்டாக டியர்ஸ் வருது. அப்படியே அதை தொடச்சிக்கிட்டு நீங்கள் மேரேஜுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது மேரேஜ் நடக்கிற இடத்துல தான், கோயிலில் தான் மேரேஜ் நடக்குது. ஸோ ஜிமின் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமினோட அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி, ஊரில் இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பொண்ணை அழைச்சிக்கிட்டு வர சொல்கிறாங்க. அப்படியே டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன பொண்ணு இன்னும் வரக்கானா, சீக்கிரம் பொண்ணை அழைச்சிக்கிட்டு வாங்கோ, டைம் ஆகுதுல்ல அப்படின்னு ஐயர் சொல்கிறாங்க. இப்போது பொண்ணு எங்கே அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. பொண்ணு இன்னும் ரெடி ஆகலையா என்னன்னு பாருங்க அப்படின்னு கத்துறாங்க. இப்போதான் ஒவ்வொருத்தவங்களாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் பொண்ணு இன்னும் கிளம்பலையா என்ன, போய் பாரு அங்கே போய் பாரு அப்படின்றாங்க. பொண்ணு ரெடி ஆகிற இடத்தையும் வந்து பார்க்குறாங்க. ஜியாவை காணோம். என்ன இந்த பொண்ணை காணோம், எங்கே போயிட்டா அப்படின்ட்டு அந்த வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அங்கே ஜியா இல்லை. இப்போது அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து தான், கல்யாணம் பொண்ணை காணோம், எங்கே தேடினாலும் காணோம், அவள் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு ஒரு ஆள் கத்துறாங்க. எல்லாரும் என்ன கல்யாணம் பொண்ணை காணோமா, பொண்ணுக்கு பிடிச்சி தானே வந்தா, இப்போ பார்த்தா என்ன திடீர்னு பொண்ணை காணான்றாங்க. ஒருவேளை பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா, என்னாச்சு? இதான் இந்த சிட்டிக்கார பிள்ளையோலாம் பார்த்து கல்யாணம் பண்ணால் கல்யாணம் தண்ணிக்கு ஓடிடுறாங்க. எங்கே போனா அவ அப்படின்ட்டு எல்லாம் தேடுறாங்க. அங்கே பார்த்தியா, இந்த வீட்டில் பார்த்தியா அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. எல்லாம் இல்லை, எல்லா இடத்தையும் தேடிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு செம டென்ஷன் ஆகுது. ஜியா எங்கடி போன அப்படின்ட்டு அவனும் மொபைல் எடுத்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபோன் போகவே இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடி திடீர்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வேற வருது, நைட்டு பேசிட்டு தானடி வச்சேன் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு வான்னு, நீனும் வரேன்னு சொன்னலடி, அப்புறம் என்னடி ஆச்சு உனக்கு, எங்கடி போனேன் இந்த நேரத்தில் அப்படின்ட்டு அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ ஜிமினோட அம்மா தான், ஜிமின் பொறுமையா வந்துடுவாடா, கிடச்சிடுவா, எங்கே இருக்கான்னு பார்க்க சொல்லிருக்கோண்டா அப்படின்றாங்க. எங்கம்மா எங்கே இருக்கா அப்படின்ட்டு ஜிமின் எழுந்திரிக்கிறான். ஏய் நீ எழுந்திரிக்க கூடாதுடா, நீ எழுந்திரிக்க கூடாது, இங்கே உட்காரு, அதான் தேடுறாங்கல்லடா, கிடச்சிடுவா அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா இது, என்ன இது, நான் எழுந்து போய் தேடுறேன் அப்படின்ட்டு எழுந்திரிக்கிறான். ஏய் நீ எழுந்திரிக்க கூடாது ஜிமினா, உட்காரு அப்படின்னு பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கவங்களும் ஆமாம் மாப்பிள்ளை மனமேடையிலேருந்து எழுந்திரிக்க கூடாது அப்படின்றாங்க. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இது என்ன ரூல்ஸு, இது என்ன கிராமத்தில் இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறான். தம்பி கிராமம்னா வழக்கம் அப்படிதான், மணமேடையிலேருந்து மாப்பிள்ளை எழுந்திரிக்க கூடாது, தாலி கட்டிட்டு தான் எழுந்திரிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கட்டுப்பாகுது. தேடிக்கிட்டே இருக்காங்க. ஜியா கிடைக்கவே இல்லை. எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், அந்த பொண்ணை காணோம், எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் எழுந்திரிக்க பார்க்குறான். இப்போது தாத்தா தான், ஏய் எழுந்திரிக்காத ஜிமினா, உட்காரு அப்படின்றாங்க. என்ன தாத்தா, பொண்ணை காணோம், அப்புறம் நான் என்ன பண்ண போறேங்க உட்காந்து, நான் எழுந்துச்சு போய் தேடுறேன் அப்படின்னு எழுந்திரிக்கிறான். ஏய் அந்த பொண்ணு போனா என்னடா, என்ற பேத்தி இருக்காள்ல, என்ற பேத்தி ஒயன்னு இருக்காடா, அவள் வந்து உட்காருவாடா, அவளை கட்டிக்கோ அப்படின்றாங்க. என்ன ஒயனியா, ஏன் தாத்தா எனக்கு அவளை பிடிக்காது, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, நான் கட்டிக்க வேண்டிய பொண்ணு எங்கன்னு நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன், என்னை விடுங்க, இந்த மாதிரி மூடத்தனமா ஏதாச்சும் ரூல்ஸ் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு எழுந்திரிக்கிறான். இப்போ தாத்தா தான் அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி நெஞ்சு பிடிக்கிறாரு. இப்போ ஜிமினோட அப்பா தான், ஜிமினா என்னடா பண்ற, என்ன பண்ற, எவ்வளவு நாள் நாங்களும் போனா போது உன்னோட விருப்பம் தான் விட்டுக்கிட்டு இருந்தோம், ஒழுங்கா உட்காடுறா மேடையில, தாத்தாக்கு பத்தியா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு உன்னால, ஒழுங்கா உட்காடுறா, வயன் நீ போமா, நீ போய் உட்காரு கூட அப்படின்றாங்க. வயனுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியே நிற்கிறா. இப்போ கிராமத்தில் இருக்கவங்க தான் வயனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஜிமின் திரும்பி கூட பார்க்கல, அவ்வளோ கோவத்தில் இருக்கான். டேட் என்ன டேட் இது, மேரேஜ் நின்னா அதுக்குன்னு வேற பொண்ணை கட்டி வைப்பீங்களா, எனக்கு இவ்வளோலாம் பிடிக்கல டேட் அப்படின்னு கத்துறான். ஏய் நான் சொன்னா கேப்பியா மாட்டியா, இவ கழுத்துல தாலி கட்டுறா, இல்லைன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது ஜிம்னா அப்படின்றாங்க. டேட் எனக்கு பிடிக்கல டேட், இவ்வளோ பிடிக்கல
அப்படின்னு அவன் கத்துறான் அவனோட அப்பா. ஏய், நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும், கட்டுறா தாலிய அப்படின்றாங்க. ஜிமினுக்கு செம்ம கோபமாக இருக்கு. அவனும் தாலி கட்டுற நேரம் வந்துடுச்சின்னு ஐயர் சொல்கிறாங்க. ஸோ தாலியை வாங்குறான். உங்கள் ஃபேஸை பார்க்கவே இல்லை, அப்படியே தாலி கட்டுறான். இப்போ பின்னாடி இருக்கவங்க தான் வாங்கி அப்படியே முடிச்செல்லாம் போடுறாங்க. அவன் அப்படியே கீழே குனிஞ்சாயிட்டான். அவங்கள பார்க்கவே இல்லை. நீங்களும் அப்படியே கீழே தான் குனிஞ்சிருக்கீங்க. இப்போ எழுந்து உங்கள் நெத்தியில் தான் குங்குமம் வைக்க சொல்கிறாங்க. அவனும் அப்படியே வேறு சைடு பார்த்துக்கிட்டு உங்கள் ஃபேஸில் குங்குமம் வைக்கிறான். இப்போ உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி வர சொல்கிறாங்க. அவனும் அப்படியே சொல்கிறதெல்லாம் பண்ணுறான். பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மாலையை கழட்டி விசிறி அடிக்கிறான். அடிச்சுட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போகிறான் வேகமாக. ஏய் ஜிமீன், நில்றா ஜிமீன் அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. அவன் கண்டுக்காமல் போகிறான். நீங்கள் அப்படியே அங்கேயே நிற்கிறீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸாக வருது. வயன் வயன், நீ அழுகாதடி, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டி, பேசிக்கலாம் வா அப்படின்ட்டு உங்களையும் அழைச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. இப்போ சொந்தக்காரங்க எல்லாரும் அப்படியே ஒவ்வொருத்தவங்களா அங்கேருந்து கிளம்புறாங்க. கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்ட்டு. இப்போது வீட்டில் தான், தாத்தா வீட்டில் தான் எல்லோரும் இருக்கீங்க. இப்போது ஜிமின் தான் செம்ம கோவத்தில் போயிட்டு அப்படியே அவனோட சூட்கேஸ் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஜிமினோட அப்பா, தாத்தா, பாட்டி, நீங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து பார்க்கும்போது ஜிமின் அவனோட சூட்கேஸோடு நிற்கிறான். இப்போது ஜிமினோட அப்பா தான், ஏய் ஜிமின், என்னடா பண்ணுற? என்ன பண்ணுற? டேட், இங்கே பாருங்க, நான் கிளம்புறேன் ஊருக்கு, என்னால் இங்கே இருக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு அவனோட சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு போகிறான். இப்போது ஜிமினோட டேட் தான், டேய் என்னடா பண்ணுற? இப்போதான் உனக்கு மேரேஜ் ஆச்சு, அதுக்குள்ள என்னடா பண்ணுற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஜிமின், பேசிக்கலாம், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா, வெயிட் பண்ணுறா அப்படின்னு கத்துறாங்க. டேட், இங்கே பாருங்க, நீங்கள் சொன்னீங்க, தாலி கட்டிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, புரியுதா? நான் போகிறேன், எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவனோட சுட்கேஸ் எடுத்துக்கிட்டு போகிறான். அப்படியே எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் வந்து உங்கள் பக்கத்தில், வயன் அழுகாதடி, அழுகாத, சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? அவர் தானம்மா தாலி கட்டினாரு, இதில் என்னோட தப்பு என்னம்மா இருக்குது? ஏம்மா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு கிடையாது போல இருக்குமா? என்னோட லைஃப்பில் கடவுள் இந்த மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு போல இருக்குமா? நான் இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்குமா? அதான் இந்த மாதிரிலாம் எனக்கு மட்டும் நடக்குதுமா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறீங்க. உங்கள் அம்மாவும் அழுகாதடி, அழுகாத, வயன் வயன் அழுகாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் தாத்தா பாட்டியும் உங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போகிற ஜிமினியும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான், வயன்மா நீ அழுகாத சரியா, அவன் போனால் போகட்டும், நீ எங்கள் கூட கிளம்பி வாம்மா, எங்கள் கூட வா, எதா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம் சரியா, வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இல்லை அத்தை, மாமாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. அவனுக்கு பிடிக்கலன்னா என்னம்மா, நீ தான் அவனோட பொண்டாட்டி, நீ அவன் கூட தான் இருக்கணும், புரியுதா? அவன்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், வா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ சரியா, கிளம்பு, அடுத்த ஃப்ளைட்லேயே நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. அழுதுகிட்டே உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேரேஜ் முடிஞ்ச உடனே, அதுவும் இந்த மாதிரி மேரேஜ் நடந்திருக்கு. உங்களை விட்டுட்டு ஜிமின் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. வயன் அழுகாதடி, அழுகாத, அதான் அத்தை மாமா இருக்காங்கல்ல, அவங்க ஒன்று நல்லா பார்த்துப்பாங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன் அழுகாதடி, எல்லாம் சரியாகிடும்டி, ஆமாம் ஒன்று ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார்டி, கிளம்புடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு போயிட்டான். உங்களுக்கு
நீங்கள் வேறு அழுதுகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் ஹாலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரீங்க. இப்போ ஜிமினோட பேரண்ட்ஸ் தான் வயன் கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ ஜிமினோட பேரண்ட்ஸ் தான் உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு, அம்மா அப்பா நான் ஜிமின்கிட்ட பேசுகிறேன். அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் கோவத்தில். பட் நான் அவன்கிட்ட பேசுகிறேன்ப்பா. வயனை ஏற்றுக்க சொல்கிறேன். எல்லா சடங்கும் இப்போ நடக்கலைன்னா என்ன, இன்னும் கொஞ்சம் டேஸ் போகட்டும், கண்டிப்பாக எல்லா சடங்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ஜிமினை பார்க்குறோம்ப்பா. அவன் கோவம் குறைஞ்சோடனே அவனை கூட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாய் சொல்லிட்டு உங்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. இப்போது நீங்களும் ஃப்ளைட்டில் தான் போகிறீங்க. ஜிமின் ஆல்ரெடி அந்த சிட்டிக்கு போயிருப்பான். அவனுக்கு செம்ம கோவமாகுது. போன உடனே பேக்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு செம்ம டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்கான். நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்னை கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த பட்டிக்காட்டான எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்கு தான் நான் அந்த ஊருக்கு வரமாட்டேன்னு. அவளை எனக்கு கண்டாலே பிடிக்கல. அவள் எப்படி இருக்கா? கண்ணங்கரையன்னு கருப்பா இருக்கா. அவளை கண்டாலே பிடிக்கல. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஜியா எங்க போனா? அவ ஏன் திடீர்னு மேரேஜ்லேருந்து போனா? அவளுக்கு ஓகே தானே சொன்னா, மேரேஜுக்கு ஓகேன்னு தானே சொன்னா. எதுக்கு ஃபோன் எடுக்கவே மாட்டா? சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவளை போய் மீட் பண்ணோம் அப்படின்ட்டு செம கோவமா அப்படியே கார் எடுத்துக்கிட்டு ஜியாவோட வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜியாவோட வீடு பூட்டி கிடக்குது. அங்கே பக்கத்தில் இருக்கவங்க தான் சொல்கிறாங்க, ஜியாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிமின் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜியாவோட அப்பா ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் தான் இருக்காங்க. ஜிமின் போயிட்டு, ஜியா என்ன ஜியா இது? எதுக்கு ஜியா நீ அங்கேருந்து வந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நீ பாட்டு கிளம்பி வந்துடுவ. உன்னோட ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப் வச்சிருக்க? எதுக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்படின்னு கத்துறான். சார் கத்தாதீங்க சார், ப்ளீஸ் சார் கத்தாதீங்க, இது ஹாஸ்பிட்டல் சார், கத்தாதீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சார். பட் காலையிலே நான் எழுந்து கிளம்பும்போது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு அம்மா கால் பண்ணாங்க சார். எனக்குன்னு யாருமே இல்லை சார். என்னோட அப்பா என்னோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. என்னோட அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு சொன்னாங்க. அதான் சார் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சார், என்னை மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். பட் நான் சொல்லாமல் வந்தது தப்பு தான் சார். ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ஜியாவும் சாரி கேட்குறா. ஜிமினுக்கு புரியுது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு தான் அவள் கிளம்பி வந்திருக்கான்னு. பட் அவன் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, ஜிமின் மேலேயும் எந்த இதுவும் இல்லை. பட் ஜிமினோட லைஃப் இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சுன்ட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. இப்போது நீங்கள் தான் ஜிமினோட வீட்டுக்கு போயிருப்பீங்க. பார்க்கவே அந்த வீடு அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. வெளியில் நிறைய பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க, செக்யூரிட்டி நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. நீங்கள் இது வரைக்குமே இவ்வளோ பெரிய வீடு பார்த்ததே இல்லை. இப்போது உங்கள் அத்தை தான் வாமா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அழைச்சிக்கிட்டு போயிட்டு உங்களை நிற்க வச்சு ஆர்த்தி எடுக்கிறாங்க. அங்கே இருக்க மெய்டு ஆர்த்தி தட்டு எடுத்து வந்து தராங்க. ஸோ ஆர்த்தி எடுத்துகிட்டு உள்ளே வாமா அப்படின்ட்டு உங்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. நீங்களும் அவ்வளோ தயங்கிக்கிட்டே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜிமின் வந்தால் என்ன சொல்வார் அப்படின்னு வேற உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே போயிட்டு நிற்கிறீங்க. இப்போ உங்கள் அத்தை தான், இங்கே பாருமா வயன், எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத சரியா? ஜிமினுக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான்னு நினைக்காதம்மா. போக போக எல்லாம் சரியாயிடும். ஜிமினோட ரூம் அங்கே மேலே இருக்குது சரியா? உன்னோட திங்ஸை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே வை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே பொறுமையாக உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஜிமினோட ரூமில் வைக்கிறீங்க. சுற்றி பார்த்தா ஜிமினோட ஃபோட்டோ அங்கங்கே இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த இடமே ரொம்ப புதுசாக இருக்குது. அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, ஒரு மாதிரியாகவே இருக்குது. இப்போது நைட் ஆகிடுச்சி. உங்கள் அத்தை தான் ரூமுக்கு வராங்க. நீங்கள் இன்னும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏம்மா வயன்
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை அத்தை, இங்கே பாரும்மா, இதான் பாத்ரூம், போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்றாங்க. நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு அங்கே ஒன்றுமே புரியல. தண்ணி தண்ணி எப்படி வரும் அப்படின்ட்டு வெளியில் வரீங்க. அத்தை, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு அத்தை, இதில் தண்ணி எப்படி வரும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது உங்கள் அத்தை தான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பைப் திறந்தா இந்த தண்ணி வருமா, இதில் சுடு தண்ணி வரும் அப்படின்னு எல்லாமே சொல்லித்தராங்க. இப்படி மூடணும் அப்படின்லாம். நீங்களும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது உங்கள் அத்தையும் கீழே போயிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே உங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போகிறீங்க. அப்படியே குளிக்கிறீங்க. குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து அகைன் ஒரு saree எடுத்து வியர் பண்ணுறீங்க. சாரியை கட்டிக்கிட்டு கீழே இறங்கி வரீங்க. கீழே இறங்கி வந்து பார்த்தா உங்கள் அத்தை தான். ஆமாம் வயன், வா சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போயிட்டு அமைதியாக நிற்கிறீங்க. ஃபுட்டு எடுத்து வைக்கிறாங்க. உட்காருமா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. உங்கள் மாமாவும் வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் மாமாவும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் தான், அத்தை மாமா அவர் இன்னும் வரலையா? இல்லைம்மா, இன்னும் ஜிமின் வரலை, அவன் வருவான், நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டு ரூமுக்கு போய் படுத்துன்னு தூங்குமா, ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு அப்படியே பெட்டில் உட்காருறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. அப்படியே தூங்கிடுறீங்க. நைட் ஆகுது. ஜிமின் லேட்டாக தான் வரான். வந்து பார்க்குறான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. அவனோட பெட்டில் நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் கட்டின தாலி உங்கள் கழுத்தில் இருக்குது. அவனுக்கு பார்க்க பார்க்க செம்ம கோவம் வருது. சி, இவ எப்படி என்னோட பெட்டில் எப்படிடி என்னோட பெட்டில் வந்து படுத்து கிடக்குறேன், எப்படி நீ என்னோட ரூமில் அப்படின்னு கத்திக்கிட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சி. அவன் அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போயிட்டான். அவனுக்கு செம கோவமாக இருக்குது. அப்படியே போயிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க ரூமில் பெட்டில் படுத்துட்டான். அவனுக்கு அவ்வளோ கோவமாக வருது. மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக எழுந்துட்டீங்க. எழுந்து குளிக்கிறதுக்கு ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறீங்க. அழகாக மஞ்சள்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைலாம் குளிச்சுட்டு அப்படியே தலையை துவட்டிக்கிட்டு வெளியில் வரீங்க. வெளியில் வந்து saree எடுத்து கட்டுறீங்க. saree எடுத்து கட்டிட்டு உங்கள் நெத்தியில் குங்குமம்லாம் வைக்கிறீங்க. வச்சுட்டு கீழே போகிறீங்க. இந்த டைம் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிச்சனுக்கு போகிறீங்க. அங்கே என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் காஃபி போடணுன்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு அடுப்பு எப்படி பற்ற வைக்கணும் எதுவுமே தெரியல. ஏன்னா நீங்கள் வில்லேஜில் இருந்திருப்பீங்கள்ல, அங்கே அடுப்பு வேறு மாதிரி இருந்திருக்கும். அங்கே இந்த மாதிரி அடுப்பே இருக்காது, கேஸ் அடுப்பே. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது மெய்டு தான், என்னம்மா சீக்கிரம் எழுந்துட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் காஃபி போடலான்னு வந்தேன், பட் எனக்கு இதெல்லாம் எப்படின்னே தெரியாது அப்படின்றீங்க. நீங்கள் ஏம்மா போடணும், என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் போட்டு தரேன் அப்படின்றாங்க. இல்லை, நான் போடலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, உங்கள் அத்தைக்கு தெரிஞ்சா எங்களை திட்டுவாங்க சரியா, நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள், நான் போட்டு தரேன் அப்படின்றாங்க. அவங்க இல்லை, எனக்கு எப்படின்னு மட்டும் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சரிம்மா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுப்பை பற்ற வைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இது என்ன நெருப்பு இப்படி பற்ற வச்சா அப்படியே புஃப்னு வருது அப்படின்னு கேட்குறீங்க. இதாம்மா கேஸ் அடுப்பு, இது இப்படி திருவினா தீ அதிகமாக வரும், இப்படி திருவினா கம்மியாகும், நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எங்கள் கிராமத்தில் இதெல்லாம் யாருமே வச்சில்ல அப்படின்றீங்க. சரிம்மா போக போக நீங்களும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு அவங்க காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு உங்கள் அத்தையோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு உங்கள் அத்தையை எழுப்பி அவங்களுக்கு காஃபி கொடுக்குறீங்க. உங்கள் மாமாவுக்கும் கொடுக்குறீங்க. இப்போ அவங்க தான், இதெல்லாம் நீ ஏம்மா வைன் பண்ணுற,
மெய்டு இருக்காங்கம்மா, அவங்க பார்த்துப்பாங்க. நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற? அப்படின்றாங்க. இல்லை இல்லை அத்தை, கல்யாணம் ஆகி வந்து நாள் நான் தானே ஏதாச்சும் பண்ணணும், அதான் அப்படின்றீங்க. இருக்கட்டும்மா, இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரீங்க. இப்போது ஜிமின் தான் மேக்கப் ஆகிருப்பான். அவன் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறதுக்கு அவனோட திங்ஸ்லாம் ரூமில் தானே இருக்குது. ஸோ ரூமுக்கு போகிறான். போயிட்டு அவனோட ட்ரெஸ் எடுக்கிறான். எடுத்துட்டு கீழே பார்க்குறான். தரையெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்குது. என்னது இது? தரையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஒழுங்காக அந்த மெய்ட் துடைக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் டோரை போய் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கெல்லாம் நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருப்பீங்க. அந்த மஞ்சள்லாம் அப்படியே அங்கங்கே இருக்குது. அதை பார்க்குறோம். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இது இது என்னது இது? என்னோட ரெஸ்ட் ரூம் ஏன் இப்படி இருக்கு? என்னது இது? அப்படின்னு கத்துறான். நீங்கள் இப்போ தான் ஜிமினுக்கு காஃபி எடுத்துக்கிட்டு அங்கே வருவீங்க. ஸோ ஜிமின் கத்துற சவுண்ட் கேட்டுட்டு வேகமாக அந்த ரூமுக்கு தான் வருவீங்க. ஜிமின் கத்துற சவுண்ட் கேட்டு உங்கள் அத்தை, உங்கள் மாமா எல்லாருமே ரூமுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிருப்பீங்க. ஜிமின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். நீங்கள் தான் போயிட்டு மாமா மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்குறீங்க. உடனே உங்கள் கண்ணாட்டிலே ஓங்கி ஒரே ஆடுற. ஏய் என்னடி இது? என்னது இது? ரெஸ்ட் ரூமில் என்னடி இது? அப்படின்னு கேட்குறான். என்னாச்சு மாமா, என்னாச்சு? ஏய் என்னடி இது மஞ்சளா? நீ இப்போ உங்களை பார்க்குறான். உங்கள் கழுத்துலலாம் மஞ்சள் போட்டிருக்கீங்க. உங்கள் காலெல்லாம் மஞ்சள் இருக்குது. என்னாச்சு மாமா? ஏன் மாமா அடிச்சிங்க அப்படின்ட்டு கண்ணாட்டில் கை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஏய் என்ன மாதிரி ஆக்கி வச்சிருக்கடி இந்த ரெஸ்ட் ரூமை? அது வந்து மாமா மஞ்சள் போட்டு குளிச்சா? பட்டிக்காடு அக்கைன்னு ஒரு ஸ்லாப் பண்ணுறான். உனக்கு குளிக்க என்னோட ரூம் தான் கிடைச்சதாடி. என்னோட ரூம், என்னோட ரெஸ்ட் ரூம் எந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்க? உனக்கு அவ்வளோ திமிராடி அப்படின்ட்டு பிடிக்கிறான். நீங்களா மாமா வலிக்குது மாமா, முடிய விடுங்க மாமா, முடிய விடுங்க. ஏய் இங்க பாருடி, இங்க பாரு, இனிமே என் ரெஸ்ட் ரூம் இல்லடி, என் ரூம் பக்கம் கூட வரக்கூடாதுடி. என்னோட ரூம் நைட்டு பார்க்குறேன் என்னோட பெட்ல படுத்து நீ பாட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. இல்லை மாமா, அத்தை தான் மாமா படுக்க சொன்னாங்க. அவங்க சொன்னா நீ அவங்க சொன்னா கேப்பியாடி? இல்லை நான் சொல்றது கேப்பியா? இனிமே என்னோட ரூம் பக்கம் வந்த என்னோட அனுமதி இல்லாம இங்க ஏதாச்சும் டச் பண்ண என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்றான். நீங்க இல்லை மாமா, நான் இனிமே வர மாட்டேன் மாமா, விடுங்க மாமா, வலிக்குது. ஏய் பாருடி, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் கண்ணு முன்னாடி வரவே வராத. எப்படி இருக்க? உனக்கு நான் கேக்குறேனா? நீ சொல்ல வேண்டியதானடி, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம்னு சொல்ல வேண்டியதானடி. ஏண்டி அவங்க தான் சொன்னாங்கன்னா நீ பாட்டு வந்து உட்காந்து தாலி கட்டிப்பியா அப்படின்ற. இல்லை மாமா, நான் எதுவுமே பண்ணலையே மாமா, நீங்க தானே மாமா. ஏய் நான் தாண்டி தாலி கட்டினேன், நீ வேணான்னு சொல்ல வேண்டியதானடி. இனிமே இருக்குடி உனக்கு, இனிமே என் கண்ணு முன்னாடி வா, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தள்ளுறான். நீங்கள் அப்படியே போயிட்டு கீழே விழுறீங்க. இப்போ உங்க அத்தை தான், ஏய் ஜிமின் என்னடா பண்றாவுல, என்ன பண்ற? வாங்க உங்களை தான் இதுன்னும். அவ்வளோ எதுக்கு என்னோட ரூம்ல ஸ்டே பண்ண சொன்னீங்க? அவளை எப்படி என்னோட ரூம்ல ஸ்டே பண்ண சொன்னீங்க அப்படின்னு கத்துறான். டேய் அவன் பொண்டாட்டிடா, உன்னோட ரூம்ல இல்லாம எங்கடா இருப்பா? அதுவும் இல்லாம எதுக்குடா அவளை அடிக்கிற? உன்னோட பொண்டாட்டி உன்னோட பெட்ல படுத்தா என்னடா தப்பாடா? உன்னோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணா தப்பாடா? அதுக்கு எதுக்குடா அவளை அடிக்கிற அப்படின்றாங்க. அம்மா அவ எப்படி இருக்கா பத்தியாமா, என்ன பண்ணி வச்சிருக்கா என் ரெஸ்ட் ரூமை பாத்தீங்களாம்மா? ஏய் கிராமத்து பொண்ணுன்னா அப்படி தாண்டா இருப்பா, மஞ்சள் தேய்ச்சி குளிக்க தாண்டா செய்வாங்க. அம்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல. அவ என் ரூம்ல இருக்கவே கூடாது, வேற எங்கேயாச்சும் அவளை தாங்க சொல்லுங்க, என் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லுங்கம்மா
அப்படின்ட்டு அவனும் கத்திட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டான். இப்போ போயிட்டு ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி போகிறான். அவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. ஆஃபீஸில் போயிட்டு எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. நினச்சி பார்க்குறான். அவ்வளோ டென்ஷன் ஆகுது. எந்த ஃபைலுமே அவனால் பார்க்கவே முடியல. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இங்கே நீங்கள் தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அத்தை தான் வயன்மா அழுகாதம்மா, அழுகாத, சரியாயிடும்மா, சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் அத்தையை ஹக் பண்ணிக்கிட்டு, அத்தை நான் எதுவுமே தப்பு பண்ணவே இல்லை அத்தை. நான் என்ன பண்ணேன்? அவர் என் மேலே இவ்வளோ கோவப்படுறாரு. நான் எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு அழுகுறீங்க. அவங்களும் அழுகாதடி, அழுகாத, சரியாயிடும்டி, நான் வந்துட்டு பேசுகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அத்தை தான், பார்வையன் கோவம் குறையிறவளும் நீ இந்த ரூமில் இருக்க வேணாம் சரியா, நீ பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அங்கே இருந்துக்கோ சரியா, நான் வந்துட்டு பேசுகிறேம்மா, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அவங்களும் உங்களை பக்கத்து ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போய் விடுறாங்க. நீங்களும் அங்கே அழுதுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமினுக்கு இங்கே ஆஃபீஸில் செம்ம டென்ஷனாக போகுது. அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அவன் ஒர்க் எதுவுமே முடிக்க முடியல. ஸோ அவன் ஆஃபீஸ்லேருந்து எழுந்து சீக்கிரமாகவே வெளியில் போகிறான். அவனோட கார் எடுத்துக்கிட்டு லாங்காக போகிறான். அவனுக்கு கோவம் குறையிறவளும் போயிட்டே இருக்கான். போயிட்டு ஒரு இடத்துல வண்டி ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது காரில் அந்த முன்னாடி இருக்க இதை ஓப்பன் பண்ணுறான். அதில் சரக்கு இருக்குது. எடுத்து அதை குடிக்கிறான். செம்மையாக குடிக்கிறான். அவனுக்கு டென்ஷன் ஆகுது. உங்களை தாலி கட்டினதை நினச்சி குடிச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு செம்ம கோவத்தில் அப்படியே கார்லேயே கையை வச்சு குத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு கோவமாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ ஜிமின் தான் திருப்பி அந்த இடத்துலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்கு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நைட் ஆகிடுச்சி. நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க ரூமில். இப்போ ஜிமினோட அம்மா தான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்து ஃபுட்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்காக கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு அகைன் அந்த ரூமுக்கு போயிட்டு படுத்துக்கிட்டீங்க. அகைன் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். உங்கள் பாட்டி தான் ஜிமினோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணிருப்பாங்க. ஏண்டி என்னாச்சு, போனியே, என்னாச்சுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கும். வைன் எப்படிடே இருக்கா, என் பேத்தி நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. அவளும் நல்லாதாம்மா இருக்கா, நான் தான் இருக்கேன்ல, நான் அவளை பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு உங்கள் அத்தையும் சொல்கிறாங்க. இப்போது பாட்டி தான், ஏண்டி இங்கே பாருடி, ஜிமினுக்கு வர அவளை பிடிக்கலன்னு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போகிறான்டி. சின்ன வயசுலேருந்து அவள் ஆசைப்பட்டது எதுவுமே அவளுதான் கிடைக்கலடி. அவளுக்கு அவள் ரொம்பவே யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூட மாட்டாடி. அவளுக்கு எதாவது பிடிக்கும்னு அவளை பத்திரமா பார்த்துக்கோங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினோட மாமா, சரிம்மா சரி, நான் பார்த்துக்கிறேன், என்னோட மருமகமாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஃபோன் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் தான் லேட்டாக வீட்டுக்கு வரான். அவங்க தான் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஏய் ஜிமின், என்னடா ஆச்சு, குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்றாங்க. விடுமா விடு அப்படின்ட்டு அவங்க அம்மா கையை உதறி விட்டு அவன் பாட்டு ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுக்கிறான் பெட்டில். அப்படியே தூங்குறான் போதையில். நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது ஜிமின் தான் ஒர்க்குக்கு கிளம்பி கீழே வந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் ஃபுட்லாம் கொஞ்சம் உங்கள் அத்தை எடுத்து வைக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஃபுட்டும் எடுத்துக்கிட்டு வந்து கிச்சன்லேருந்து அங்கே வைக்கிறீங்க. நீங்கள் காலையிலே நல்லா தலை குளிச்சுட்டு புடவை கட்டிக்கிட்டு ஜிமின் கட்டின சாரீ உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே கிடக்குது. அப்படியே வந்து ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் மாடியிலேருந்து இறங்கி வரான். உங்களை பார்க்குறான். எனக்கு செம்ம கோவம் வருது. அவன் மட்டும் வந்து டேபிளில் உட்காடுறான். நீங்கள் தான் அவனுக்கு ஃபுட் எடுத்து வைக்க போகிறீங்க. ஏய், என்னடி சொன்னோம் என்கிட்ட? என்ன சொன்ன? என் கண்ணு முன்னாடி வராதுன்னு சொன்னனாடி.
சொன்னனா அப்புறம் எதுக்குடி வர்ற அப்படின்றான். நீங்கள் உடனே அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போது ஜெமினோட அம்மா தான் வந்து ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மா இங்கே பாருங்க, அவன் என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது அப்படின்றான். சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜிமினும் ஃபுட்லாம் சாப்பிட்றான், ஒர்க்குக்கு போகிறான். இப்படியே தான் டேஸஸ் போய்கிட்டுருக்கு. எப்படியோ ஒரு 2 வீக்ஸ் ஆகிருக்கும். 2 வீக்ஸா ஜிமின் முன்னாடி நீங்கள் போனாலே ஜிமின் உங்களை திட்டிக்கிட்டே இருப்பான். அவன் ஒர்க்குக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவான். வரும்போதே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவான். ஸோ நீங்கள் ஒரு ரூமில், ஜிமின் ஒரு ரூமில், இப்படியே தான் போய்கிட்டுருக்கு. அவ்வளோ வெறுப்பை காட்டுவான். அவன் சாப்பிடும்போது நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டான். பிளேட்டை தூக்கி விசிறி அடிச்சுட்டு போவான். உங்களை பார்த்தாலே அவ்வளோ கோவப்படுவான். இப்படியே இருக்கு. இப்போ ஒன் டே பாட்டி தான் ஜிமினோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, ஏண்டிம்மா பேத்திக்கு தாலி பிரித்து கோக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாண்டி, கல்யாணம் ஆகி 2 வாரம் ஆகுதுல்ல, பையனுக்கு தாலி பிரித்து கோக்கணும்டி. நம்மளோட குலதெய்வம் கோயிலே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு பையனுக்கு தாலி பிரித்து கோக்கலாண்டி. வாடி, பேரனையும் பேத்தியும் கூட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினம்மாவுக்கு இவங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இது அவங்கள்ட்டையும் சொல்ல முடியாது. சொன்னால் அவங்களும் கஷ்டப்படுவாங்க வயசான காலத்தில் அப்படின்னு இருக்குது. இந்த டைமில் தாலி பிரித்து கோக்கெல்லாம் தேவையா அப்படின்னு இருக்குது. இதை எப்படி ஜிமின் கிட்ட சொல்கிறதுன்னு அவங்களுக்கு திங்கிங்காக இருக்குது. என்னடி என்ன யோசிக்கிற? குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு வந்து தாலி பிரித்து கோக்கணும்டி. அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கணும்டி, வா அப்படின்றாங்க. சரிம்மா, சரி நான் ஜிமின் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஜிமின் கிட்ட கேட்கறதுக்கே. ஜிமினோட அப்பா கிட்ட தான் பாட்டிக்கிட்ட பேசினது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்களும் ஆமாண்டி பண்ணணும், கல்யாணம் முடிஞ்சு எந்த சடங்குமே பண்ணலைல்ல, நான் பேசுகிறேன்டி ஜிமின் கிட்ட அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் கீழே வரான் ஃபுட் சாப்பிட்றதுக்கு. ஆஃபீஸ்லாம் கிளம்பிட்டு ஜிமினோட அப்பாவும் ஜிமினோட அம்மாவும் தான் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமின் கிட்ட தான், ஜிமின் என்னம்மா, என்ன சொல்லுங்கள், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? அது வந்து பாட்டி கால் பண்ணாங்கடா. என்னம்மா அவங்களுக்கு? அது வந்துடா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வாரம் ஆச்சுடா, எந்த சடங்கும் நடக்கலடா, அதான் தாலி பிரித்து கோக்கணுமாடா, அதுக்கு வில்லேஜுக்கு வர சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான், செம்ம கோவத்தோடு முறைக்கிறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. என்னடா சொல்கிறது? மா, என்னாலாம் அதெல்லாம் வர முடியாதுமா. இவ கழுத்தில் ஒரு வாட்டி தாலி கட்டினதே பெரிய இது, இதில் இன்னொரு வாட்டி வேற கட்டுவேனா? என்னாலாம் வர முடியாதுமா. இப்போ ஜிமினோட அப்பா தான், என்ன ஜிமின் என்ன பேசுகிற? அவன் பொண்டாட்டிடா, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அவள் தான் உன் பொண்டாட்டி. வர ஒழுங்கா கிராமத்துக்கு போகிறோம் சரியா? இன்னும் 2 டேஸில் போகிறோம். நாங்களாம் முடிவு பண்ணிட்டோம். பெரியவங்க மனசை கஷ்டப்படுத்தாது. ஏற்கனவே நீ பண்ணதால் தான் உங்கள் தாத்தாக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சுடா. ரிட்டர்ன் இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காத சரியா? ஒழுங்கா கிராமத்துக்கு ரெடியாகு, போகிறோம். ஃபங்க்ஷன் அங்கே தான் வைக்கிறோம் சரியா அப்படின்றாங்க. ஜிமினுக்கு செம கோவம். அப்படியே பிளேட்டை தள்ளி விட்டு ஆஃபீஸ் போயிட்டான். இப்போது ஜிமினோட அப்பா தான் ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் போடுறாங்க. எப்படியும் இந்த 2 டேஸ் முடியுது. நீங்களும் ஊருக்கு போகிறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறீங்க. இப்போது ஜிமின் தான் வீட்டுக்கு வரான். ஜிமினோட பேரண்ட்ஸ் தான் ஜிமினை கூப்பிட்றாங்க. பா, எனக்கு தான் வர பிடிக்கலன்னு சொல்கிறேன்லப்பா, நீங்கள் போங்க, நான் வரல அப்படின்றான். ஏய், உன் பொண்டாட்டிக்கு நீ தாண்டா வந்து இது பண்ணும், நீ வராமல் எப்படிடா அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்றாங்க. ஜிமினுக்கு செம கோவமாக இருக்குது. சரின்ட்டு அவனும் அவனோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறான். பட் உங்களை பார்க்கவே இல்லை. அப்படியே எல்லாரும் கிராமத்துக்கு தான் போகிறீங்க. இப்போ போயிட்டு இறங்கின உடனே நிற்க சொல்கிறாங்க. ஜிமினையும் உங்களையும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஜிமினுக்கு செம கட்டுப்பாக இருக்குது. அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். ஆர்த்தி எடுத்து முடித்தோடனே ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. ரூமுக்கும் போகிறான். இப்போது ஜிமின் தான் உங்ககிட்ட,
ஏய் இங்கே பாரு, இங்கே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு மட்டும் நினைக்காத சரியா? இந்த ஊரில் ரொம்ப நல்லா இருக்க முடியாது, சீக்கிரம் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்றான். இங்கே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறீங்க. இப்போது பாட்டி தான் வந்து கூப்பிட்றாங்க வெளியில். அதாவது இந்த பாலும் பழமும் கொடுக்குற ரிச்சுவல் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்றதுக்காக கூப்பிட்றாங்க. கிராமத்தில் நிறைய பேரை கூட்டு வச்சுருந்துருப்பாங்க வீட்டில். ஸோ நிறைய சொந்தக்காரங்களும் இருக்காங்க. ஜிமின் தான், ஏன் பாட்டி, ஏன்? எனக்கு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பிடிக்கல, சும்மா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றான். ஏன்பா, ஏன் இப்படி சொல்கிற? வா இன்னும் வா வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் இப்போ அழகாக ரெடி ஆகிட்டு வந்து உட்காருங்க. ஜிமினும் வந்து உட்காரோம். இப்போது பால் பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஜிமின்கிட்ட பழத்தை கொடுத்து உங்களுக்கு ஊட்டி விட சொல்கிறாங்க. ஜிமினுக்கு செமக்கவும் வருது, பட் உங்களுக்கு ஊட்டி விட்றான். நீங்களும் ஜிமினுக்கு ஊட்டி விட்றீங்க. இப்படியே எல்லா ரிச்சுவலும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. நெக்ஸ்ட் டே கோயிலில் தான் அகைன் நீங்கள் கல்யாணம் பண்ண மாதிரி ஜோடிச்சு அழகாக வந்திருக்கீங்க. ஜிமினும் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வேட்டி சட்டையில் தான் அந்த கோயிலுக்கு வரான். ஸோ அங்கே வந்த உடனே அங்கே தாலி பிரித்து கோக்கிறதுக்கு எல்லா இதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜிமின்கிட்ட அகைன் தங்கத்தால் செஞ்ச அந்த தாலியை கொடுக்குறாங்க, உங்களுக்கு போட்டு விட சொல்லி அந்த செயினை. ஜிமினும் அது போட்டு விடுறான். போட்டு விட்டு அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சி. அவன் அப்படியே ஒரு பக்கமாக வேறு பக்கம் போயிட்டு நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாருக்குமே ஃபுட்லாம் எடுத்து வச்சு இது பண்ணுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு எல்லோரும் கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க வில்லேஜ் இல்லையா. ஸோ எல்லாம் ஹாப்பியாக பேசிக்கிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் கொஞ்சம் போகுது. ஜிமினுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, கடுப்பாக வருது. ஸோ ஒரு பக்கம் எல்லா ஏற்பாடு அந்த இது எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி. இப்போ வீட்டுக்கும் போயிட்டீங்க. ஜிமினுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அவன் வெளியிலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு. இப்போ அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணும் போல் இருக்குது. ஸோ அங்கே இருக்க ஒருத்தவங்கள்ட்ட தான், இங்கே ட்ரிங்க்ஸ் எங்கே கிடைக்கும், பார் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். பாரா அப்படின்னா? தான் ட்ரிங்க்ஸு, சரக்கு தெரியுமா? அதான். ஓ தம்பி, சரக்கு கேட்குறீங்களா? அது வந்து இங்கே எங்கே கிடைக்கும்னா அப்படின்றாங்க. எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள்? இரு தம்பி, பேசாமல் நானே போயிட்டு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் போயிட்டு இந்த கல் குடிக்கிறது, ஸோ அதை எடுத்து வராங்க. அதுவும் ஒரு சரக்கு தான். ஸோ கிராமத்துலாம் அதான் கிடைக்கும். அப்போதைக்கெலாம் வந்து சரக்கு கிடையாது. ஸோ அதான் அதை எடுத்துக்கிட்டு வந்து ஜிமின் கிட்ட கொடுக்குறாங்க. இது என்னது இது? ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றான். இதுவும் சரக்கு தான் தம்பி, இங்கெல்லாம் இதான் சரக்கு, எல்லாம் இதான் குடிப்போம் அப்படின்றாங்க. ஜிமினும் அதை வாங்கி குடிக்கிறான். அவனுக்கு பிடிச்சிருக்கு. ரிட்டன் வாங்கி குடிக்கிறான். இதே மாதிரி நிறையா குடிச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இன்றைக்கி அவனுக்கு அகைன் தாலி கட்டினது அதெல்லாம் டென்ஷனாக இருக்குது. ஸோ அதை குடிக்க அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நல்லா குடிச்சிக்கிட்டே இருக்கான். அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்கான் நைட்டு ஃபுல்லாக. அப்படியே நீங்கள் இப்போது ரூமில் தான் படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் தான் நல்லா குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே ரூமுக்கு வரான். வந்து பார்க்குறான், நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வந்தியாடி நீனு? உன் கழுத்தில் எப்போ தாலி கட்டணனோ அப்பயே போயிடுச்சுடி என் நிம்மதி. ஏண்டி என் லைஃப்பில் வந்தா? ஏண்டி வந்தா? உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கலடி. நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன்டி? உன்னை எப்படிடி நான் என் பொண்டாட்டின்னு சொல்லுவேன் எல்லாரும் முன்னாடியும்? உன் மூஞ்ச பார்த்தா எவனாச்சும் என் பொண்டாட்டின்னு நம்புவானாடி? இந்த பட்டிக்காட்டில் எனக்கு கல்யாணமே வேணான்னு இருந்தேன்டி. எங்கள் அம்மா பிடிச்சி ஒன்றை கட்டி வச்சுட்டாங்கடி டி அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே உங்களை பார்க்குறான். இப்போது உங்களோட ஹிப்பு தெரியுது. நீங்கள் அப்படியே சாரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே விலகுன மாதிரி இருக்குது. பார்க்குறான். அவனுக்கு போதையில் ஒரு மாதிரியாக இருக்குது. உங்கள் பக்கத்தில் வரான். என்னடி உனக்கு மட்டும் எப்படிடி நிம்மதியாக தூக்கம் வருது? உன்னை கட்டினாலேருந்து எனக்கு தூக்கமே போச்சுடி அப்படின்னுக்கிட்டே பார்க்குறான். நீ மட்டும் எப்படி தூங்குற? எப்படி தூங்குற அப்படின்னுக்கிட்டே கிட்ட வரான். இப்போது அப்படியே ஸ்லிப் ஆகி உங்கள் மேலே விழுந்துட்டான். நீங்கள் அப்படியே
பயந்துக்கிட்டு ஷாக்காக இருந்து, மாமா மாமா என்னாச்சு மாமா, என்ன என்ன பண்ணுறீங்க மாமா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அவன் அவங்கள பார்க்குறான். என்னடி என்ன ஆ அப்படின்னா, என்ன பண்ணுறீங்க மாமா, கொஞ்சம் எட்ட நகருங்க மாமா, என்ன பண்ணுறீங்க, ஏய் என்னடி என்ன, என் பொண்டாட்டி தானடி நீனு, ஆ பொண்டாட்டி தானடி, ஆமாம் ஆமாம் மாமா நான் உங்கள் பொண்டாட்டி தான், ஆனால் உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதில்ல மாமா. ஆமாண்டி இப்பயும் அதாண்டி சொல்கிறேன், உன்னை எனக்கு பிடிக்காதுடி, பிடிக்காது. அண்ணா நீ என் பொண்டாட்டி தானே, எனக்கு இப்போ ஒரு மாதிரியாக இருக்குடி, ஒரு மாதிரியாக இருக்கு எனக்கு, இப்போ ஒரு மாதிரி பண்ணணும் போல இருக்குடி அப்படின்றான். என்ன என்ன பண்ணுறீங்க மாமா, எட்ட நகருங்க, எட்ட நகருங்க ப்ளீஸ் மாமா, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அழுகுறீங்க. ஜிமின் அது எதுவுமே காதில் வாங்கலை. அவனுக்கு இப்போ ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அவன் அவங்க கூட ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி அங்கங்கே பைட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. நீங்கள் மாமா வலிக்குது மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறீங்க. அவன் எதையுமே காதில் வாங்கலை. அவன் பாட்டு ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டான். இப்போது அப்படியே அவங்க பக்கத்தில் படுக்கிறான். அவன் செய்யும்போது கூட, எனக்கு ஒன்று பிடிக்கலடி, எனக்கு ஒன்று பிடிக்கல, ஆனால் இப்போ எனக்கு நீ தேவைடி, அதாண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஐ ஹேட் யூ டி, ஐ ஹேட் யூ வயன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் பண்ணிருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும், அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ தான் அவன் உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். உங்களுக்கு இப்போ தான் அவன் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்குது. அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் பாட்டும் புலம்பிக்கிட்டே அப்படியே தூங்குறான். உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ்டாக வருது. அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஏன் மாமா, ஏன் மாமா என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு தான் என்னை பிடிக்கலல்ல மாமா, நீங்கள் பிடிச்சி பண்ணால் கூட பரவாயில்ல, பிடிக்காம இப்படி பண்ணுறீங்களே மாமா அப்படின்ட்டு நீங்களும் அழுகுறீங்க. அப்படியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்னும் நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். அவனுக்கு செம்மையாக ஹெட்லாம் பெயினாக இருக்குது. ஏன்னா அது புது வகையான இது இல்லை. ஸோ புதுசாக குடித்தது தான் அவனுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. தலைலாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஏஞ்சி உட்காந்து, ஜெமினா தலை வலிக்குதுடா, என்னது இது, எவ்வளோ தலைவலியாக இருக்குது, நமக்கு எப்பயும் இப்படி இருக்காது, புதுசாக ட்ரை பண்ணது தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்குறான். நீங்கள் அவன் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட நிலைமையை பார்க்குறான். உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவ இவ எதுக்கு இங்கே இருக்கா, இவ பக்கத்தில் நான் எப்படி வந்தேன் அப்படின்ட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு திங்க் பண்ணுறான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. செம கோவம் வருது. என்ன பண்ண ஜிமினா, என்னடா பண்ணி வச்சிருக்க, போயும் இவ கூட பண்ணிருக்க, இவ்வளோதான் உனக்கு பிடிக்காதுல்லடா, போயும் இவ கூட பண்ணிட்டல அப்படின்னு அவன் மேலே அவனுக்கு கோவம் வருது. இப்போது அப்படியே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போது கொஞ்ச நேரம் ஆகுது. ஜிமின் ரூமை விட்டு அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் போயிட்டான். நீங்கள் இன்னும் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அவன் நைட்டு பண்ணதெல்லாம். இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ தான் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப பெயினாக இருக்குன்ட்டு நீங்கள் போயிட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்து உட்காருங்க. உங்களுக்கு கண்ணுலேருந்து டியர்ஸாக வருது. நைட்டு ஜிமின் சொல்லிக்கிட்டே பண்ணதெல்லாம் உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் எதுவும் சொல்லாமல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. உங்களை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே பண்ணான். அது ஒன்றும் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஹார்ட்லாம் பெயினாக இருக்குது. இப்போது உங்கள் அம்மா தான் உங்கள் ரூமுக்கு வராங்க. அவங்களுக்கு நைட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்த அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கோம். அவங்க உங்களுக்குள்ளே இப்போ தான் எல்லாம் நடக்குதுன்னு அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு தான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்தாடி வயன் காஃபி அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்களும் அம்மா அப்படின்றீங்க. இந்தாடி புடி, சுடு தண்ணி வச்சுருக்கேன், போய் குடிச்சிட்டு வந்து அப்புறம் இது பண்ணு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிம்மா. ஜிமின் மாமா எங்கம்மா, தெரியலடி, எங்கே போயிருக்கான்னு தெரியல, எப்படியும் வருவான், நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், இன்னைக்கு வேறு நீங்கள் ஊருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஆமாம், அவர் வேறு
என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே. நைட்டு அந்த மாதிரி கோபமாக தான் என்கிட்ட நடந்துக்கிட்டாரு. இப்போது அவருக்கு வேற எல்லாம் தெளிஞ்சிருக்கும். என்ன சொல்லி திட்ட போகிறாருன்னு தெரியலையே. அவருக்கு வேற என்ன பிடிக்காதுல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் ஆகுது. ஜிமின் வரான். நீங்கள் இப்போ ரூமில் தான் இருக்கீங்க. ஜிமின் வந்து டோரை வேகமாக ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு எழுந்து நிற்கிறீங்க. மாமா அப்படின்றீங்க. ஏய் வாய மூடுறி, என்னை மாமான்னு கூப்பிடாத சரியா? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலடி, ஒன்று சுத்தமாக பிடிக்கல. நான் தான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேனா? நீ எப்படிடி அலோவ் பண்ண? எப்படிடி ஒத்துக்கிட்ட? ஏன் இந்த மாமா கை படாதான்னு ஏங்குனியாடி? டச் பண்ண மாட்டானான்னு நினச்சிக்கிட்டு இருந்தியாடி? நான் தான் குடிச்சிட்டு பண்ணனா நீ தள்ளி விட வேண்டியதானடி. எதுக்குடி இப்படி பண்ண? ஓ ஒருவேளை நமக்கு எவனும் கிடைக்கல, நம்ம மாமா எவ்வளோ அழகா இருக்காரு, அவர் டச் பண்ணும்போது எப்படி வேணாம் சொல்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தியாடி? அப்படின்ட்டு உங்க கழுத்தை பிடிக்கிறான். நீங்க இல்லை மாமா, இல்லை மாமா, நீங்க தான் மாமா, நான் வேணாம் தான் மாமா சொன்னேன், நீங்க தான் மாமா அப்படிலாம் பண்ணீங்க. ஏய் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்டி. நான் பண்ணனா உன்னை யாருடி இருக்க சொன்னா? உன்னை யாரு இருக்க சொன்னா? நீ எதுக்குடி இந்த ரூம்ல இருந்த? வெளியில எஞ்சி போயிருக்க வேண்டியதானே? எதுக்குடி இருந்த அப்படின்றான். மாமா மாமா நான் எதுவுமே பண்ணல மாமா அப்படின்னு அழுகுறீங்க. இங்க பாருடி, இங்க பாரு, உன் கூட இருந்துட்டேன்றதுக்காக இனிமே உன் கூட வாழுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காத சரியா? உன் கூடலாம் என்னால் வாழ முடியாதுடி. உன்னை தொட்டுட்டேன் பாரு, அதுவே எனக்கு எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குது தெரியுமாடி, எவ்வளோ இதாக இருக்குது தெரியுமாடி. உன்னை போய் தொட்டுட்டேன். உன் கூட இருந்தேன்னு நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியலடி. இங்க பாரு, இனிமே நீ இங்க இருந்தா இரு, இல்லை எங்க அப்பா அம்மா கூட போனா போ, ஏதாச்சும் பண்ணு, பட் ஏன் முகத்துல முழிக்கவே முழிக்காத. இங்க பாரு, நான் ஃபாரினுக்கு போறேன். இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். இனிமே உன்னை நான் பார்க்க கூட விரும்பலடி. இனிமே உன் ஃபேஸை நான் பார்க்கவே கூடாதுடி, என் லைஃப்ல பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்பி போகிறான். நீங்களா மாமா எங்க மாமா போறீங்க? எங்க மாமா போறீங்க? ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் போகாதீங்க மாமா. வேணும்னா நான் உங்களை எதுவுமே தொல்லை பண்ண மாட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த மாதிரி பண்ணிட்டு போகாதீங்க மாமா அப்படின்ட்டு அழுதுகிட்டே பின்னாடி ஓடுறீங்க. இப்போதான் உங்க அத்தை, மாமா, உங்க அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே ஏய் ஜிமின் எங்கடா போற, எங்க போற அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. ஜிமின் இப்போ அப்படியே நின்று, இங்க பாருங்க, இனிமே என்னால அவ கூட வாழ முடியாது, எனக்கு அவ வேணாம், எனக்கு அவ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் வெளிநாட்டுக்கு போறேன், எப்போ வருவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க, ரொம்பவே உடஞ்சி போயிட்டீங்க. அப்படி அழுகுறீங்க. நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? சரியா படிக்காதது என்னோட தப்பா? இந்த கிராமத்தில் பிறந்தது என்னோட தப்பா மாமா? இப்போ கருப்பா இருக்கேன்னு அது கூட என்னோட தப்பா மாமா? ஏன் மாமா உங்களுக்கு என்ன பிடிக்கல? என் மேலே ஏன் மாமா இவ்வளோ வெறுப்பை காட்டுறீங்க? நானும் பொண்ணு தானே மாமா, எனக்கும் மனசு இருக்கும்ல மாமா, ஏன் மாமா என் மனசை புரிஞ்சிக்கல அப்படின்ட்டு அழுகுறீங்க. இப்போ ஜிமினும் ஃபாரின் போயிட்டான். இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போது நீங்கள் உங்கள் அத்தை வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அத்தை, உங்கள் மாமா, நீங்கள் 3 பேரும் ஜிமினோட அந்த வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போது நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க. உங்களோட அத்தை தான் ஜிமினுக்கு கால் பண்ணி அடிக்கடி பேசுவாங்க. பட் ஜிமின் உங்களை பற்றி எதுவுமே கேட்க மாட்டான். உங்களை பற்றி உங்கள் அத்தை சொல்ல வந்தாலும் அதை பற்றி கேட்கவே மாட்டான். அவளை பற்றி பேசாதீங்கம்மா, அவளை பற்றி பேசாதா இருந்தால் உங்களுக்கு உங்கள் பிள்ளை இருக்கான்றதே மறந்துடுங்க அப்படின்லாம் சொல்லிருப்பான். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட சொல்லிருப்பாங்க. பட் ஜிமின் அது என்னோட குழந்தை கிடையாதுமா, அது என்னோட குழந்தை கிடையாது. அப்படியே என்னோட குழந்தையா இருந்தா கூட அவ எனக்கு வேணாமா, எனக்கு அந்த குழந்தையும் வேணாம், அவ மூலமா கிடைக்கிற எதுவுமே எனக்கு வேணாமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிருப்பான். ஜிமினோட அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உங்ககிட்ட இதெல்லாம் அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. பட் ஜிமின் சீக்கிரம் மாறிடுவாமா, தெரிஞ்சிடுவான், வந்துடுவான் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே டேஸஸ் போய்கிட்டே இருக்கு. ஜிமின் அங்கேயே ஒர்க் பண்ணுறான், வரவே இல்லை. அன்னைக்கு நீங்கள் பார்த்தது மட்டும்தான், ஜிமினை நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை, உங்ககிட்ட பேசவும் இல்லை. இப்படியே டேஸ் போய்கிட்டே இருக்கு.
இப்போது உங்களுக்கு பேபியும் பிறக்குது. ஒரு பாய் பேபி தான். ஜிமின் மாதிரியே இருக்குது. க்யூட்டாக குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க ஜிமினாட்டமே இருக்குது. பட் இந்த விஷயமும் ஜிமினோட அம்மா ஜிமினுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஜிமின் அது எதையுமே காதில் வாங்கிக்கல. ஏம்மா ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? அவளுக்கு பிள்ளை பிறந்தா என்ன செத்தா என்ன? என்கிட்ட சொல்லாதீங்க சரியா? எனக்கு பிடிக்கல. எனக்கு அவளும் வேணாம், அந்த குழந்தையும் வேணாம். நான் அங்கே வரமாட்டேன். அவள் இருக்கவளும் நான் அங்கே வரவே மாட்டேம்மா அப்படின்ட்டு கோவமாக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிருப்பான். உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்? என் குழந்தைய கூட பார்க்க வரல ஜிமின் மாமா. அவ்வளோ வெறுப்பான் என் மேலே. இது அவரோட குழந்தை தானே. ஏன் மாமா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்ட்டு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அத்தை தான். ஏய் ஒயன், ஃபீல் பண்ணாதம்மா, ஃபீல் பண்ணாத. அவன் எப்படியும் புரிஞ்சுப்பாம்மா, சீக்கிரம் வந்துடுவான், வந்து அவன் கூட சேர்ந்து வாழ்வாம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கும் அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேஸஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போது பேபிக்கும் 2 இயர்ஸ் ஆகிடுச்சி. இது வரைக்குமே ஜிமின் பேபியை பார்க்க வரல, உங்கள்கிட்டையும் பேசவே இல்லை, பேபிக்கிட்டேயும் பேசினதில்ல. பட் அடிக்கடி ஜிமினோட அம்மா மட்டும் ஜிமினுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அவங்கள்ட்ட மட்டும்தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒன் டே ஜிமினோட அம்மா தான் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜிமின் கூட. இப்போது குட்டி பையன்தான் ஓடி போயிட்டு, பாட்டி பாட்டி என்ன பண்ணுறீங்க? என்னை தூக்குங்க பாட்டி அப்படின்றான். ஏய் செல்லக்குட்டி வா 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 அப்படின்ட்டு அவங்களும் தூக்கி மடியில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ தான் ஜிமின் அந்த வாய்ஸை கேட்டு வீடியோ காலில் பார்க்குறான். யாருமா அது அப்படின்றான். இப்போ அவங்க தான், இங்கே பார் அவனோட அப்பா சொல்கிறா, அப்பா சொல்லு அப்படின்னு அந்த பேபிக்கிட்ட ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. அந்த பேபியும் க்யூட்டாக அப்பா 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 இருக்காங்க அப்படின்னுது. இப்போ தான் ஜிமினுக்கு அந்த வாய்ஸ், அதாவது குழந்தை அப்பான்னு சொல்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேபியை பார்க்குறான், அவனை மாதிரியே இருக்குது அவனோட பேபி. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அந்த குட்டி பையன், பாட்டி பாட்டி அப்பா அப்பா எங்கே இருக்காங்க? எப்போ வருவாங்க அப்படின்ட்டு திக்கி பேசுது. ஜிமின் பார்க்குறான். ஏய் உன்னோட பையன்டா, இதான் உன்னோட பையன் பார்த்தியா? அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்குறான்டா. என்ன சொல்கிறது? அவன்கிட்ட என்ன சொல்கிறது? உன்னோட அப்பா உன்னை பார்க்க வர மாட்டாங்கன்னு சொன்னா அவன் மனசு கஷ்டப்படும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அம்மா சும்மா இருங்கம்மா, ஏதாச்சும் பேசாதீங்க அப்படின்ட்டு அவன் கோவமாக இருக்க மாதிரி இது பண்ணுறான். இப்போது பேபி தான், அப்பா 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 தூக்கு 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 அப்படின்ட்டு ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு கெஞ்சுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினும் காலை கட் பண்ணிட்டான். அவனோட அம்மாவும் அந்த பேபியை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி டேஸஸ் போய்கிட்டுருக்கு. இப்போ ஜிமினுக்கு அவனோட பேபியை பார்க்கணும். அந்த பேபியோட வாய்ஸ்லாம் கேட்டதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். பட் இப்போது நீங்கள், உங்கள் அத்தை, பேபி, உங்கள் மாமா எல்லாருமே கிராமத்துக்கு தான் கிளம்பி போயிருப்பீங்க. ஏன்னா உங்கள் தங்கச்சி கவிக்கு கல்யாணம். ஸோ என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணிருப்பாங்க நிச்சயதார்த்தத்துக்கு. நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க. ஜிமின் வந்து வீட்டை பார்க்குறான். வீட்டில் யாருமே இல்லை. மெய்டுக்கிட்ட கேட்குறான். மெய்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி கிராமத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு. ஜிமினும் அந்த ஊருக்கு தான் கிளம்பி வரான். இப்போது நீங்கள் போனதும் அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் அம்மா பேபியெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இப்போ அவங்க எல்லாரையும் பார்த்ததில்ல கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது ஜிமின் தான் வரான். உங்கள் ஐஸில் டியர்ஸ் வருது. 2 வருஷம் கழிச்சு ஜிமினை பார்க்குறீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனை பார்த்த உடனே நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே நிற்கிறீங்க. இப்போ ஜிமினை பார்த்த உடனே ஜிமினோட அம்மா தான் போயிட்டு, வாடா ஜிமின் வாடா, வந்துட்டியா, எவ்வளோ இயர்ஸ் ஆச்சுடா நீ போய், ஏன்டா இப்படி இருக்க அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. இப்போது உங்கள் கையில் தான் பேபி இருக்குது. ஸோ ஜிமின் அதை பார்க்குறான். இப்போ பேபி தான் அப்பா அப்பா அப்படின்னுது. நீங்களும் பேபியை கீழே இறக்கி விட்றீங்க. அந்த பேபி போயிட்டு ஜிமின் காலை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. ஜிமின் தான்
பேபியை தூக்கி அப்படியே கிஸ் பண்ணுறான். அங்கங்கே கிஸ் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உடனே என் செல்லக்குட்டி என் செல்லக்குட்டி அப்பா சொல்கிறா அப்பா சொல்கிறா அப்படின்றான். அந்த குழந்தையும் அப்பா அப்பா அப்படின்னுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமினோட அம்மா தான், என்னடா உன் பையனோட வாய்ஸ் கேட்டோடனே இவ்வளோ நாள் வரமாட்டேன்னு இப்போ கிளம்பி வந்துட்டியா அப்படின்றாங்க. ஆமாம்மா என் குழந்தைல்ல அப்படின்றான். சரிடா சரி, இங்கே உன் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது சரியா? ஸோ கொஞ்சம் இது பண்ணு போ அப்படின்றாங்க. ஜிமினும் போயிட்டு ரூம்லலாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வரான். உங்ககிட்ட எதுவுமே பேசலை, நீங்களும் அவனை பார்க்குறீங்க, எதுவுமே பேசிக்கல 2 பேருமே. ஸோ நிச்சயதார்த்தம்லாம் முடியுது. ஜிமினும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஃபுட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அவங்கள தான் ஓய் கற்பழகி அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் உடனே சடனாக பார்க்குறீங்க. திரும்பி உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் வருது. இப்போ ஜெமினும் பார்க்குறான். அங்கே இருக்கிறது உங்கள் தங்கச்சிக்கு பார்த்துருக்க பையன்தான். யாருன்னா ஆரம் தான் கவியை மேரேஜ் பண்ணிக்க போகிறான். இப்போது நீங்கள் வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. சும்மா இருங்க மாமா, அப்படி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை டைம் சொல்கிறேன் அப்படின்றான். ஓய் நீ என்னதான் இதாக இருந்தாலும் எனக்கு நீ கருப்பழகி தாண்டி, இந்த மாமனுக்கு அப்படி கூப்பிட்டா தாண்டி உனக்கு பிடிக்கும் அப்படின்றான். இல்லை மாமா சும்மா இருங்க அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறான். ஆரம்பையும் பார்க்குறான். நீங்கள் அவங்கிட்ட ஜாலியாக பேசுகிறீங்க. ஏன்னா அவன் உங்களுக்கு முறை பையன்தான். உங்கள் கூட சின்ன வயசில் ஜாலியாக விளையாடுவான். நீங்களும் அவன் கூட ஜாலியாக பேசி விளையாடிருப்பீங்க. ஸோ அவன் அப்பப்போ உங்களை இப்படி தான் கூப்பிடுவான், கிண்டல் பண்ணுவான். இப்போ அவன் தான் சொல்கிறான், என்ன தான் உனக்கு கல்யாணம் ஆகி புருஷனே வந்தாலும் இந்த முறை பையனுக்கு இருக்கிறது மாறுமா? நான் அப்படி கூப்பிட்டா தானடி உனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்கிறான். உங்களுக்கு இன்னும் வெக்கமாக வருது. இன்னும் ஜிமினுக்கு கோபமாக வருது. ஸோ ஜிமின் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஃபுட்லாம் வைக்கிறீங்க. ஆரம்புக்கு நிறைய எடுத்து வைக்கிறீங்க. பக்கத்தில் தான் உங்கள் தங்கச்சியும் இருக்கா. அவளும் ஆரம்பு என்ன பண்ணுறீங்க? மாமா இருக்காங்க, மாமா முன்னாடி இப்படிலாம் கூப்பிடாதீங்க அக்காவை அப்படின்னு அவள் சொல்கிறான். ஓய் யார் இருந்தா என்னடி, இன்னைக்கு வந்தது தாண்டி உங்கள் மாமா, இந்த மாமா எப்போலேருந்து இருக்காண்டி அப்படின்றாங்க. இப்படி அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் உங்கள் பேபியை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆரம் தான் வந்து உங்கள் பேபியை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆரம்பிக்கிட்ட ஜாலியாக விளையாடுது உங்கள் பேபி. அதை பார்க்கும்போது ஜிமினுக்கு ரொம்பவே கோபமாக வருது. என் பிள்ளை என்கிட்ட கூட இப்படி இல்லை, அவன் கூட என்னன்னா இவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. அவங்ககிட்ட நீங்கள் சிரித்து பேசுகிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜிமினுக்கு கடுப்பாகுது. இப்போ ஆரம்பிக்கிட்ட தான் பேபி இருக்குது. வந்து ஜிமின் கொடு, என்னோட பிள்ளைய கொடு அப்படின்னு வாங்குறான். இப்போ ஆரம்பம் ஏன் மச்சான் என்னாச்சு, எதுக்கு இப்படி பிடுங்குறீங்க? நீங்கள் இல்லாத டைமில் வைனியும் பேபியும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ உங்கள் பேபி என் கூட தான் இருப்பான் அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறான். ஜிமினுக்கு செம கோவம் வருது. உங்களை முறைச்சி பார்க்குறான். என் குழந்தைய கொடு சரியா அப்படின்ட்டு குழந்தைய பிடிங்கிட்டு போகிறான். நீங்களும் பின்னாடி மாமா தம்பி அழுகிறான் மாமா, என்ன பண்ணுறீங்க மாமா, அவன் பயந்துடுவான் மாமா, கொடுங்க மாமா அப்படின்ட்டு பின்னாடியே போகிறீங்க. இப்போது ஜிமின் தான் ரூமுக்கு போயிட்டான். இப்போ நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. மாமா தம்பி என்கிட்ட கொடுங்க மாமா, அழுகிறான்ல அப்படின்றீங்க. ஏய் நில்றி, அவன் என்னடி அவன் யாருடி, அவன் கூட சிரிச்சு பேசுற அப்படின்னு கோவமா திட்டுறான். இப்போ நீங்கள் தான் ஏன் மாமா திட்டுறீங்க? ஏன் திட்டுறீங்க? நீங்கள் இல்லாதப்போ ஆரம் மாமா தான் என் கூட இருந்து என்னையும் பேபியும் கேர் பண்ணிலாம் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? நான் அத்தை வீட்டில் தனியாக இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் எங்கள் வில்லேஜுக்கு வரும்போது அவங்க தான் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டுக்கிட்டு போவாங்க. எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க மாமா. அதுவும் இல்லாமல் அவங்கள சந்தேகப்படாதீங்க மாமா, அவங்க கவியோட புருஷனாக ஆக போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அதான் தெரியுதுல்ல, அவன் தான் அவன் தங்கச்சியை கட்டிக்க போகிறான்ல, அப்புறம் என்னடி அவன்கிட்ட இழிச்சு பேசுகிற? எனக்கு பிடிக்கலடி, அவன்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏன் மாமா என்னையே தான் உங்களுக்கு பிடிக்காது, இல்லைன்னா யார் கூட பேசுனா உங்களுக்கு என்ன மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நீ யார் கூட வேணா பேசு, எதான் வேணா பண்ணு, என் பிள்ளை ஏன்டி அவன்கிட்ட இருக்கணும், என் பிள்ளை ஏன்டி அவன்கிட்ட கொடுக்குற அப்படின்றீங்க. என்ன மாமா
அன்னைக்கு இது உங்கள் புள்ள இல்லை, நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை, இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே மாமா விட்டு போனீங்க. இன்னைக்கு வந்து உங்கள் புள்ளன்னு சொன்னா உங்கள் புள்ள மட்டும் உங்களுக்கு போதுமா மாமா? அப்போ அந்த புள்ள கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த நான் உங்களுக்கு வேணாமா அப்படின்ட்டு நீங்கள் அழுகுறீங்க. சிமினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏய், ஏண்டி அழுகுற? ஏன் அழுகுற? இல்லை மாமா, என்னதான் உங்களுக்கு பிடிக்கலல்ல, அப்போ இருந்தே என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு இந்த ஆரம் மாமாவை வச்சு என்னை திட்டுறீங்க. உங்களுக்கு எப்போ பாரு என்னை திட்டணும் அதானே மாமா வேணும். நான் இந்த குழந்த பிறக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அது எதுவுமே உங்களுக்கு தெரியலல்ல மாமா. இப்போது உங்களுக்கு உங்கள் குழந்தை வேணும், அவ்வளோதானே மாமா. நான் வேணாம் இல்லை மாமா அப்படின்ட்டு அழுகுறீங்க. நான் என்ன மாமா பண்ணேன்? கருப்பாக இருக்கிறது என்னோட தப்பா? படிக்காதது என்னோட தப்பா? ஏன் மாமா எல்லா குறையும் என்கிட்டயே சொல்கிறீங்க? எனக்கும் வலிக்கும் தானே மாமா அப்படின்னு அழுகுறீங்க. இப்போ ஜிமின் தான் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஏய் ஏய், அழுகாதடி அழுகாதடி அப்படின்ற. இல்லை மாமா, உங்களுக்கு கூட என்ன பிடிக்கல இல்லை மாமா, எனக்கு செத்துடலாம் போல இருக்கு மாமா அப்படின்னு அழுகுறீங்க. ஏய், என்னடி பேசுகிற? என்ன பேசுகிற? குழந்த இருக்கு, என்ன பேசுகிறடி அப்படின்னு உங்களை அடிக்கிறான். ஆமாம் மாமா, எனக்கு எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா மாமா அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனை ஏய் ஏய், அழுகாதடி அழுகாதடி, யாராச்சும் பார்க்க போகிறாங்க, ஏதாச்சும் தப்பாக நினைப்பாங்க தடி, அழுகாத அப்படின்றான். இப்போது ஜிமின் தான், இங்கே பாருடி, இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சரியா? உன்னை விட்டு அப்புறம் நம்ம குழந்தைய விட்டு போக மாட்டேன் சரியா அப்படின்றான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறீங்க. அவனும் ஏய் அழுகாதடி அப்படின்ட்டு இப்போது பேபியை தான் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. இப்போது அவன் உங்களையும் பேபியும் சேர்ந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாமா? பையன் இருக்கான் அப்படின்றீங்க. ஏய், பையன் இருந்தா நடி, அவனுக்கு ஒரு குட்டி பாப்பா ரெடி பண்ண வேணாமா? போன வாட்டி தான் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, இந்த வாட்டி என் பொண்டாட்டி கூட அவனுக்கு ஒரு குட்டி தங்கச்சி ரெடி பண்ணோண்டி, எனக்கு பிடிச்ச மாதிரி என் பொண்டாட்டி கூட இருக்கணும்டி அப்படின்லாம் சொல்கிறான். உங்களுக்கு ஷையாகுது. அப்படியே அவனை அடிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான், பேபிக்கும் கிஸ் பண்ணுறான். இப்போது எல்லாருமே இதை பார்க்குறாங்க. என்னடா ஜிமினா, உன் பையன் வந்து உன்னை மாற்றிட்டானா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. போங்கம்மா போங்க, யாரும் எங்களை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரூம் டோரை சாத்திட்டான். அவ்வளோதான், இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்க. இப்போ அந்த வில்லேஜில் தான் இருக்கீங்க. எப்படியோ ஒரு 4-5 days ஆகுது. இன்னைக்கு ஆரம்க்கும் கவிக்கும் கல்யாணம். ஸோ நீங்கள் அறக்க பறக்க வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினும் பேபியை தூக்கி வச்சுக்கிட்டு ஏய் நில்லுடி நில்லுடி, பேபி கத்துறாண்டி அப்படின்றான். பார்த்துக்குங்க மாமா, இவ்வளோ நாள் நான் தானே பார்த்துக்கிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. சரிடி சரி, பார்த்துக்கிறேன், பார்த்து வேலை செய்டி அப்படின்ட்டு இது பண்ணுறான். தெரியும் மாமா, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடுறீங்க. இப்போ ஜிமின் தான் அவங்கள பிடிச்சி இழுத்து ஏய் என்னடி ஓடிக்கிட்டே இருக்கேன், பார்த்து போடி அப்படின்ட்டு உங்களை பிடிச்சிக்கிறான். அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணான். மாமா பார்த்துட்டு போகிறாங்க யாராச்சும், சும்மா இரு மாமா அப்படின்ட்டு அவனை அடிச்சுட்டு போகிறீங்க. இப்போது ஆரம்பம் கவி கழுத்தில் தாலி கட்டுறான். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கவிக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஆரம்பம் ஒய் பொண்டாட்டி, லவ் யூடி கவி அப்படின்னு சொல்கிறான். இப்போ கவிதான் போங்க ஜூனா, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்றா. ஓய், இது மட்டும் இல்லடி, இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடி அப்படின்றான். இப்போது கவிதான் என்ன சர்ப்ரைஸ், சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். ஏய் நைட்டு இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். இப்போ மேரேஜோட ஃபங்க்ஷன் எல்லாம் முடியுது. அப்படியே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுச்சு. இப்போது நைட் ஆகுது. கவிதான் பால் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போகிறான். அங்கே போனால் உள்ள ஆரம்பம் கவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது கவி உள்ளே போனதும் பார்க்குற ரூமே இருட்டாக இருக்குது. நம்ஜூன் மாமா இருக்கீங்களா அப்படின்றா. இப்போது நம்ஜூன் தான் பின்னாடி சைடா அப்படியே கவியோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க மாமா, ஏன் மாமா கண்ணை மூடுறீங்க அப்படின்ட்டு கவி கேட்குறா. ஐய் பொண்டாட்டி சும்மா இரு சரியா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, வா அப்படின்னு கூட்டுக்கிட்டு போகிறான். கூட்டுக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில்
பார்த்தா கேக்கருக்கு இப்போ தான் லைட்டை ஆன் பண்ணுறான். அந்த ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அப்படி இருக்கு. ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி கவி அப்படின்னு இருக்கு. இப்போது கவி கண்ணில் டியர்ஸ் வருது. ஏண்டி பொண்டாட்டி அழுகிற? ஆ இல்லை இல்லை மாமா அப்படின்ட்டு நம்ஜோனை ஹக் பண்ணிக்கிறா. ஏய் பொண்டாட்டி லவ் யூடி, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, எனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணல. ஆ லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட லைஃப்பை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சைட் ஜிமினும் நீங்களும் தான் பேபியை ஜிமினோட அம்மாக்கிட்ட கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு நடக்கிற மாதிரியே அவங்களுக்கும் இன்றைக்கி. ஸோ இந்த சைடு நீங்களும் அந்த சைடு அவங்களும் ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, ஹாப்பி என்டிங்டா. நான் ஸ்டோரியை இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுவே ரொம்ப டியூரேஷன் போயிடுச்சு. ஸோ சாரிடா, ரொம்ப மொக்க போட்டிருந்தேனா சாரி, மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்டிருக்கோம். ஸோ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டேன் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ்டா. அப்புறம் நான் வேறு மாதிரி தான் திங்க் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரியும் மாறிடுச்சு. சரி எப்படி போனேன் என்ன, எப்படியோ நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் கவிக்கு பர்த்டே. நான் நிறைய ஸ்டோரியில் கவி நேம் தான் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு காவியா அவளோட நேம். நான் அவளை எப்பயுமே எருமை, செல்லக்குட்டி, கவி இப்படி தான் கூப்பிடுவேன். ஒய் கவி எருமை, லவ் யூடி, லவ் யூ, ஹாப்பி பர்த்டேடி என் செல்லக்குட்டி. நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். காட் நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே உனக்கு கொடுக்கணும்டி. நான் உனக்காக காட்கிட்ட ப்ரே பண்ணிப்பேன். நான் உன்னோட பர்த்டேக்கு போட முடியுமா போட முடியாதா, நீ இதை பார்ப்பியா எதுவுமே தெரியல, பட் போட்டுட்டேன். நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தினா எனக்காக ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுறேன் சரியா? இது உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் உன்னோட ஆரம்பம் கூட ஒன்று சேர்த்து வச்சுட்டேன் ஸ்டோரியில். இது உனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணு சரியா? ஓகேடா, மற்றவங்களும் ஸ்டோரி பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய ஃப்ரெண்டுக்கும் உங்களோட விஷஸ்லாம் சொல்லிவிடுங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரிக்கு எவ்வளோ லைக் எவ்வளோ இது வருதோ, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி போடுவேன்.